வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் அண்ட் மைண்ட் டீம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நிகழ்ச்சி 1253. அமுதாம்மா தானே வரும் அப்படிங்கிற தலைப்பில் பேசுறதா சொல்லியிருக்காங்க. என்ன கண்டென்ட்னு தெரியல, அதனால் அவங்க பேசுறதை கேட்போம். மேடம், நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். நான் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு சொந்தங்கள், என் நட்புகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், நன்றி, வாழ்த்துகள் அனைத்தையும் சொல்லிக்கிறேன். மைண்ட் யுவர் மைண்ட் இந்த தளத்துக்கு, இந்த தளத்தின் நிறுவனருக்கு, இந்த தளத்தை மிக சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம், வாழ்த்துகள், நன்றி அனைத்தையும் சொல்லிட்டு இப்ப தானே வரும் அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ இத இது எதுல இருந்து நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, திருக்குறளில இருந்து எடுத்து நம்ம சொல்ல போறோம். அது என்ன, திருக்குறளுக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த திருவள்ளுவர் அரிஸ்டாட்டிலுக்கு முன் தோன்றியவர், பிளாட்டோவுக்கு முன் தோன்றியவர், சாக்ரட்டிஸுக்கு முன் தோன்றியவர் என்று எல்லா காலங்களுக்கும் முன்னாலே தோன்றியவர் அவர் அப்படின்னு அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு தெரியாது, எந்த ஊரை சார்ந்தவர்னு தெரியாது, எந்த சாதியை சார்ந்தவர்னு தெரியாது. ஆனால் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக அழகாக, இந்த உலகம் முழுவதும் நம்முடைய பெருமையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மாமனிதர் உண்டு என்றால் அது வள்ளுவ பெருந்தகைதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளாலும் இந்த திருக்குறள் பெயர்க்கப்பட்டிருக்கிறது, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இதுக்கு ஒரு பெருசா சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனா ஒரு பாடல் ஒன்று உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். மணக்கிளைக்க நீர் ஊறும், மணல் மணற்கிளைக்க நீர் ஊறும், வாய் வைத்து உணரச் சுரக்கும் தாய்முலை ஒன்பால், பிணக்கிலா வாய்மொழி வள்ளுவர் முப்பால், மதிப்புலவோர்க்கு ஆய்தொறும் ஊறும் அறிவு அப்படின்னு திருவள்ளுவ மாலையில ஒரு பாடல் இருக்கு. மணலை தோண்ட தோண்ட நீர் ஊறும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மணல் கிளைக்க நீர் ஊறும், வாய் வைத்து உணரச் சுரக்கும் தாய்முலை ஒன்பார். அந்த குழந்தை தன்னுடைய தாயினிடத்திலேதான் உணவு உண்ணப் போகிறது என்ற ஒரு உணர்வோடு அது பாலை அருந்த முற்படும் போது பால் சுரக்கும். அந்த மாதிரி வள்ளுவனின் இந்த முப்பால் இருக்கிறதே, அந்த முப்பாலை மதிப்புலவோர்க்கு, மிக்க அறிவுடைய புலவர்கள் ஆராயத் தொடங்குவார்களே ஆனால் அறிவு ஊறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த திருவள்ளுவ மாலை நமக்கு சொல்லுது. அந்த சமயத்துல இந்த பாடலை எல்லாம் நான் படித்து கொண்டு வரும்போது, இப்ப உத்தரகாண்ட்ல மேகம் வெடிப்பு நடந்தது. அது யாரால வந்தது அப்படின்னா தானாதான் வந்தது. ஒரு வெள்ளம் வந்தது, எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போனது. அது யாரால் வந்தது அப்படின்னா தானாகத்தான் வந்தது. இப்படி ஒரு சுனாமியாக இருக்கட்டும், ஒரு பூகம்பமாக இருக்கட்டும், ஒரு வெள்ளமாக இருக்கட்டும், ஒரு காட்டு நெருப்பாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் அது எதனால் வந்தது என்ற ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடிவதில்லை, தானாகவே வந்தது. அது எப்படி மூல காரணம் இல்லாமல் தானாகவே வரும் அப்படின்னு நாம தேடி பார்க்கும்போது வள்ளுவர் ஒரு பாடல் ஒன்று சொல்றார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படின்னா பொறாமை உள்ளவனிடத்திலே இருக்கக்கூடிய செல்வம். பொறாமை உள்ளவனிடத்திலே செல்வம் இருக்கக்கூடாதா? இதுல என்ன ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொறாமை உடையவனினுடைய சுற்றத்தாருக்கு கூட உண்ண உணவு கிடைக்காது, உடுக்க உடை கிடைக்காது, இருக்க இடம் கிடைக்காது, செல்வம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அழுக்காறு என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் தன் தலையிலே தானே நெருப்பை வைத்துக் கொள்வான் அப்படின்னு பாடல் சொல்லுகிறது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது
பொறாமை உடையவனுக்கு எப்படி செல்வம் சேர்கிறது, அதே மாதிரி ஆம், நல்லவனுக்கு எதனால கேடு விளைகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த வள்ளுவரினுடைய திருக்குறள் முழுவதையும் நம்ம புரட்டி பார்த்தோம்னா ஒரு 3 பாட்டு அதற்கான காரணத்தை நமக்கு சொல்லுகிறது. அது என்ன அப்படி ஒரு 3 பாடல் நமக்கான காரணத்தை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு பாடல் வருகிறது. என்ன பாடல் அந்த பாடல் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும். இந்த இடத்துல தானே வரும் என்று அவர் சொல்றார், குறிப்பிடுறார். தானே வரும் அப்படின்னா நீ அதுக்கான எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஒருத்தன் உனக்கு ஒரு இன்னல் விளைவிக்கிறான் என்றால் நீ அவனுக்கு பதிலுக்கு ஒரு சூழ்ச்சி பண்றதோ, ஒரு பொறாமை கொடுக்கோ, ஒரு பொறாமையோடு அவனை அணுகுவதோ, அல்லது அவனுக்கு ஏதாவது தண்டனை தருவதோ, அல்லது ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அடிக்கிறதோ, இந்த மாதிரி எதுவும் பண்ணாத. இன்னும் ஏழை எளிய மக்கள் இன்னும் சற்று அறிவிலே குறைபாடு உடையவர்களாக இருந்தால் இந்த செய்வினை செய்யறது, ஏவல் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரியுது. அப்ப நமக்கு பகைவனாக இருந்தால் நாம உடனே அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு தீங்கை நாம் விளைவித்து விடுகிறோம். அப்ப அதற்கான பலன் தானே வரும். அப்ப இது தானே வரும்னு இந்த ஒரு திருக்குறள் சொல்றாரு. இன்னொரு திருக்குறள்ல என்ன சொல்றாருன்னா, குடி செய்வல் அப்படின்னு ஒருத்தன் இறங்கி போறான் அப்படின்னா அவனுக்கு துணையாக தெய்வம் மடி தற்று தான் முந்துரும். குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துரும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்றார். தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய வேட்டியை இறுக கட்டி கொண்டு, மடி தட்டுனா அது வேட்டியா இருக்கலாம், புடவையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அது ஆண்பால் தெய்வம், பெண்பால் தெய்வம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது. மடி தற்று அப்படின்னா இறுக்கி கட்டி கொண்டு, தன்னுடைய ஆடையை இறுக கட்டி கொண்டு தானே முந்துரும், தானே வந்து நிற்கும். நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கும், கூப்பிடாமையே வந்து நிற்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ அப்படின்னு கேட்கிறார். விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வர்றவங்களை எல்லாம் உபசரித்து விட்டு அவர்களுக்கு வேணுங்கிற உதவி எல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்க வீட்டுல விதையே விதைக்க வேணாம், அவங்க வயல்கள்ல எதையுமே விதைக்க வேணாம், தானாவே வெள்ளாமை வீடு வந்து சேரும் அப்படின்னு சொல்ற. இது எப்படி தானாகவே வீடு வந்து சேரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இன்னும் எந்த மாதிரி எல்லாம் அவர் பாடல் கொடுக்கிறார், இது 3 மட்டும்தான் கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, அவர் சில பாடல்கள் என்ன சொல்றாரு, என்ப அப்படின்னு சொல்றாரு. குழலினிது யாழினிது என்ப, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பாடல் சொல்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு முன்னோர்கள் வழி வழியாக சொன்னதையெல்லாம் என்ப என்ப என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சில இடத்துல நமக்கு கட்டளை இடுகிறார். எப்படி கட்டளை இடுகிறார் அப்படின்னா, கற்க அப்படின்னு கட்டளை இடுறார், செய்க பொருளை செய்க அப்படின்னு கட்டளை இடுறார். அதுக்கப்புறம் கேட்க கற்றிலனாயினும் கேட்க, அடுத்தவங்க சொல்றத கேளு அப்படின்னு ஆணையிடுகிறார். சொல்லுக சொல்லை அப்படின்னு சொல்றாரு, இனிமையான சொல்லை சொல்லுக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, கொள்க ஒழுக்காரா கொள்க அப்படின்னு, ஒழுக்கத்தை கை கொள்ளுங்கள் அப்படின்னு கட்டளை பொருள்ல நிறைய திருக்குறளை அவர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு உளவியல் நிபுணனாக சில பாடல்கள்ல என்ன சொல்றாரு, நீ பெரியவனாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, எல்லோரும் உன்னை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா, அப்ப இந்த உலகத்தை விட பெரியது என்ற ஒன்று இருக்கிறது, கடலை விட பெரியது என்ற ஒன்று இருக்கிறது, மலையை விட பெரியது என்ற ஒன்று இருக்கிறது. அப்ப நீ இந்த மாதிரி குணங்களை எல்லாம் நீ பின்பற்றுவாயேயானால் நீ என்ன ஆகலாம் அப்படின்னா, உலகத்தை விட பெரிய ஆளாக மாறலாம்,
கடலை விட மிகப்பெரியவனாக மாறலாம், மலையை விட மிகப்பெரியவனாக மாறலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த இடத்துல அவர் சொல்லும்போது நமக்கு சில அறிவுரைகளை சொல்லி நீ பெரியவனாகலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனையை இன்னும் சில இடத்துல என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையாக நீ இரு அப்படின்னு சில பாடல்கள் சொல்றாரு. அது என்ன ஜாக்கிரதையாக நீ இரு அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். என்ன பண்றாரு, உன்னை கொண்டு போய் புதைக்குழிக்குள்ள தள்ளக்கூடிய ஒன்று உன்னிடத்திலே இருக்கிறது, அதுல இருந்து உன்னால் மீளவே முடியாது. உய்த்து விடும் என்றால் மேலும் மேலும் மேலே வரவிடாதபடி மேலும் மேலும் அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி உன்னை உய்த்து விடும், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும் அப்படின்னு சொல்றாரு. உன்னை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் என்ன பண்ணும் அப்படின்னா, உன்னுடைய செல்வம் முழுவதையும் அழித்து விட்டு உன்னை தீக்குழிக்குள் கொண்டு போய் செலுத்தி விடும். அதுல இருந்து உன்னால் மீளவே முடியாது. நெருப்புக்குள்ள, இப்ப தண்ணிக்குள்ள போனா கூட அந்த உருவம் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா முழுமையாக அந்த உருவத்தை எடுக்க முடியும். ஆனா நெருப்புக்குள்ளார ஒரு பொருள் பட்டுட்டுது அப்படின்னா மீண்டும் அது முழுமையான உருவத்தை பெறவே முடியாது. அந்த மாதிரி பொறாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று உன்னிடத்துல இருக்குமானால் அந்த நெருப்புக்குள்ள நீ போயிட்ட அப்படின்னா உன்னுடைய நிலையே மாறி போயிடும், நீ யாருங்கிறதே தெரியாம போயிடும். அதனால மிக ஜாக்கிரதையாக இரு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில தான் அவர் சொல்றாரு, அவ்வித்தழுக்கறுப்பான் செல்வம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பொறாமையிலே இருக்கக்கூடிய ஒருத்தன் நெருப்பு குழிக்குள்ளே அழுத்தப்படுகிறான் அப்படின்னு சொன்னா அவன் முற்றிலுமாக தன் நிலையில் இருந்து அவன் முற்றிலும் அழிந்து விடுகிறான். அப்படிப்பட்டவன் எப்படி செழிப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த வினா எழுந்த பிறகுதான் அந்த திருக்குறள்கள் எல்லாம் நம்முடைய முன்னே இத மாதிரி இதையெல்லாம் சொல்லலாம் என்று உணர்த்தியது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இது மட்டும் இல்ல, இன்னொன்னு, இந்த தானே வரும்ல, சிலது தானாகவே உன்னிடத்திலே வந்து சேரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த தானாகவே வந்து சேராமல் போய்விட்டால் கூட எதுக்கு உன்னை துன்புறுத்தும் தெரியுமா, அறக்கடவுள் உன்னை சுற்றி சுற்றி வரும், உன்னை சூழ்ந்து சூழ்ந்து வரும், சூழ்ந்து உனக்கான தண்டனையை கொடுத்தே தீரும். மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின், அப்படி நான் சூழ்ந்துதான் ஆவேன், நான் மற்றவர்களுக்கு தீங்கு செய்துதான் ஆவேன் என்று ஒருவன் முயலுவானேயானால் அறம் சூழும், அவனை என்ன பண்ணும், அறக்கடவுள் அப்படியே 10 திசையிலேயும் சூழ்ந்து கொள்ளும், அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அதனால நீ மிக ஜாக்கிரதையாக நீ இருந்து கொள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அந்த தீமை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது தானே நம்முடைய கேள்வியாக எழுகிறது. நல்லவர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்களே என்று தானே நம்முடைய கேள்வியாக எழுகிறது. அப்படி எழும்போது மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய காலடியின் கீழேயே உன்னுடைய துன்பங்கள் இருக்கும், நீ எங்க போனாலும் உன் பின்னால அது வந்து கொண்டே இருக்கும், மிக ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். என்ன உன் பின்னாலேயே வரும் தெரியுமா அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்றாரு, எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும் அப்படின்னு சொல்றார். உன்னை விட்டு கொஞ்சம் கூட நகரவே நகராது, வீயாது, உன்னை விட்டு கொஞ்சம் கூட நகராது. எனைப்பகை உற்றாரும் பரவாயில்ல, எந்த பகை, மனிதர்களோட பகையா இல்ல மற்றவர்களோடு பகையா பரவாயில்ல, ஆனா அந்த வினைப்பகை இருக்கே, செயல்களின் மூலம் நாம் செய்யக்கூடிய அந்த பகை இருக்கிறதே, அந்த பகை என்ன செய்யும் தெரியுமா, வியாது அடித்தற்று உன்னுடைய உன்னுடைய பாதத்திலேயே இருக்கும், அது அது உன்னை விட்டு ஒரு வினாடி பொழுது கூட நீங்கி விடாது. உறங்கும் போதும் நம்முடைய பாதம் நம் கூடவே தானே இருக்கு. அப்ப நம்முடைய பாதத்திலேயே அது தங்கி விடுகிறது அப்படின்னு சொன்னா அப்ப அது உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது அப்படிங்கிற ஒரு பொருளை அந்த இடத்துல அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்போ எந்த பகையிலே இருந்தால் கூட நீ தப்பித்து பிழைப்பதற்கான வழி இருக்கிறது.
ஆனால் நீ செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்குமானால் அந்த ஒரு விதை என்ன ஆகும்? ஒரு விருட்சமாக மாறி போகும். உன்னுடைய காலடியின் கீழேயே அது தங்கிக் கொண்டே இருக்கும். அந்த பகை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தீமையோடு போய்விடாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு நாம ஒரு தீமையை விளைவித்தோமையானால் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபரின் மூலமாக அவர் யார் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை பேரும் அந்த துன்பத்தை அனுபவிப்பார். அதனாலதான் அந்த பகை என்பது, அந்த வினையினாலே ஏற்படக்கூடிய பகை என்பது அப்படியே தொடர்ந்து இருக்கும். அது நம்முடைய பாதத்தை விட்டு நீங்காமல் இருக்கும், கொஞ்சம் கூட போகாது. இதை நீ மிக கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள் அப்படின்னு சொல்றார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாத அடிவுரைந்தற்று. முதல்லையும் சொன்னாரு வீயாத அடிந்துரைத்தற்று, இதுலயும் சொல்றாரு தீயவை அப்படின்னு சொல்றாரு. தீதுன்னு சொல்லியிருக்கலாம் ஒருமையில. தீயவை அப்படின்னா ஒரு தீமை அல்ல, அது பல தீமைகளாகத்தான் அது வரும். ஒன்றடுத்த பத்தமைத்த தீமைத்தேன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அப்போ ஒரு தீமை என்ன செய்யும்? 10, 100, 1000 என்று தீமைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வரும். அப்படி வரக்கூடிய அந்த தீமை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை விட்டு நகராம அதுவும் நம்முடைய பாதத்திலேயே தங்கி இருக்கும். வியாத அடி உறைந்தற்று, அது உன் காலுக்கு கீழேயே நின்று கொண்டிருக்கும். சமயம் பார்த்து உன் காலை இடறிவிடும். அதனால் நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இன்னும் அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுகிறார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க வைத்த பின் தன்னெஞ்சைய தன்னை சுடும். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்றது, தானாவே தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறதுன்னு சொல்றது, தானாகவே தனக்கு நெருப்பு வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான். உன் மனமறிந்து நீ யாருக்கும் பொய் சொல்லாதே, நீ மனமறிந்து யாருக்கும் தீமை செய்து விடாதே. அப்படி செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உனக்கு நீயே உன் தலையிலே நெருப்பை வைத்துக் கொள்வது போன்றது அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய கால்களுக்கும் கீழேயே நெருப்பாக இருப்பதுங்கிறது ஒரு பக்கம் சொல்றார். நம்முடைய தலையில நெருப்பை வைத்துக் கொள்வது, நெஞ்சுக்குள்ள நெருப்பை வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்றார். அப்ப நிறைய நம்ம முன்னேறுவதற்கான வழிகளை சொல்லக்கூடியவர். இவ்வளவு தீமைகள்ல இருந்தும் நீ விலகி வரணும் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு தீமைகளும் நான் செய்யாமல் இருக்கிறேன், அப்போதும் எனக்கு தீங்கு வந்து விடுகிறதே, நான் என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் நாம அந்த கேள்வியை எழுப்பும் போது, நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த தீங்கு வந்து கொண்டே இருக்கிறது? இதற்கு வேறு வழியே கிடையாதா? எப்பவுமே நல்லவர்கள் துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டுமா? எனக்கு தெரிந்த நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ததில்லையே, என்னுடைய குடும்பத்துல இருந்தவங்க யாரும் எந்த தீமையும் செய்ததில்லையே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த திருக்குறளை எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தானாகவே வரும் என்று சொல்லுகிறாரே, அப்ப தானாகவே அது வந்து சேருமா அப்படின்னா, நமக்கு நல்லவர்களுக்கு துன்பம் ஏன் வருகிறது என்றால், நமக்கே தெரியாமல் நாம் செய்த தீமைதான் நமக்கு பிறகு ஒரு துன்பமாக வந்து சேருகிறது. இதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுறார். செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னா, நீ ஆராய்ந்து பார், என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார் அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்கு ஒரு துன்பம் வந்து விட்டது என்றால், நீ நேரடியாக யாருக்கும் துன்பத்தை விளைவிக்காதே. அப்படி ஒரு துன்பம் உனக்கு நீ விளைவித்தால் அந்த துன்பம் தான் வினை விளை காலம் அப்படின்னு ஒரு காலம் சொல்றார். நெல் விளைவதற்கு ஒரு காலம் இருப்பதை போல, தானியங்கள் விளைவதற்கு ஒரு காலம் இருப்பதை போல, கடல்ல மீன் விளைவதற்கு கூட ஒரு காலம் இருக்கிறது. அந்த மாதிரி வினை விளைவதற்கான ஒரு காலம் இருக்கிறது என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. வினை விளை காலம் ஆகலின், நாம் செய்த வினை விதையாக நாம் போட்டு வைத்து விடுகிறோம்.
நமக்கு விவரம் தெரிந்த பிறகுதான் நாம் அதை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறோம். இதற்கு நல்ல அறிவு இருக்கும்போதுதான் நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் குறிப்பிடுவார். நம்முடைய அறிவு நல்ல விஷயங்களில் போகும்போதுதான் நாம் இதை பற்றியெல்லாம் ஆராய ஆரம்பிப்போம். அப்படி இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நாம் சிந்திக்காமல் அந்த வாழ்க்கையை அப்படியே நகர்த்தி கொண்டு போகும்போது இந்த ஆராய்வது என்பது இல்லாமல் போய்விடும். இதை பற்றி குறிப்பிடும்போது புறநானூறு கூட சொல்லுகிறது, நன்றும் தீதும் பிறர் தர வாரா. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மற்றவர்கள் தருவதனால் நமக்கு வந்து சேரவே சேராது. நன்மையும் தீமையும் அவற்றோர் என்ன. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அப்படிதான். எதுவுமே தான் வந்து நாம செய்து வந்து வருமே தவிர மற்றவர்கள் தருவதனால் நமக்கு வராது. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணும், எப்ப அதற்கான விளைச்சலை உண்டாக்குவது என்று காத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு புறநானூறு குறிப்பிடுகிறது. முதல்ல வள்ளுவர் இதை சொல்லிட்டு போயிடுறார். இதெல்லாம் தானே வரும் தானே வரும் என்று சொல்லிவிட்டு போகிறார். நீ நல்லது செஞ்சாலும் தானே வரும். நம்ம நிறைய அருளாளர்கள் சொல்றதையெல்லாம் நம்ம கேட்கலாம். அன்னை தெரேசா கூட சொல்லும்போது சொல்லுவாங்க, அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று நான் காத்து கொண்டிருக்கும் போது ஒருவன் 4 மூட்டை கோதுமையை கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு வள்ளலார் பாடும்போது அவருடைய கதைகளிலேயும் வரலாற்றிலேயும் நாம பார்த்தோம்னா, பொது நலத்துக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் தானாகவே உதவுகிறான். அது இறைவன் தான் அப்படின்னு பொருள் அல்ல. அது எந்த வடிவத்திலாவது நமக்கு சேரும். கடவுள் நேரடியாக நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எந்த மனித உருவத்திலேயாவது நமக்கு சேரும். ஒரு பழைய கதை ஒன்று அடிக்கடி சுகிசிவம் கூட சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு பையன் ஒருவன் இருக்கிறான். அவனோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவரை பார்ப்பதற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த டாக்டர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத அந்த பையனுக்கு தெரியாது. அவன் ரொம்ப ஏழை பையனா இருக்கான். அவனால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அவன் ஒரு தடவை ஒரு ஃபார்மசிக்கு போவான் மருந்து வாங்குறதுக்கு. அப்ப கொண்டு போய் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய காசை எல்லாம் கொடுத்துட்டு, எங்க அப்பாவுக்கு மருந்து கொடுங்க, எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நோய் அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்கும்போது அவர் அதை பத்தி அந்த ஃபார்மசியில இருக்கிறவரும் அந்த பையனும் பேசி கொண்டிருக்கும் போது அப்ப அந்த பையன் சொல்லுவான், எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னு தெரியாது. மாமா, உங்களுக்கு தெரிஞ்சா நான் உண்டியல்ல நிறைய பணம் வச்சிருக்கேன், அந்த பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து எனக்கு எங்க அப்பாவை மருத்துவம் பண்ணி குணப்படுத்துறதுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது, அந்த நேரத்துல அங்கே வரக்கூடிய அந்த மருத்துவர் என்ன பண்றாரு, அந்த செய்தியை கேட்டுவிட்டு அந்த பையனோட தந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த தந்தையை குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு கதை ஒன்று அவர் சொல்வார். இதெல்லாம் நிஜமாகவே நிகழ்ந்தது அப்படின்னு சொல்வார் அவர். அந்த மாதிரி குடிசெய்வல் அப்படின்னு ஒருவன் இறங்குவானேயானால், நான் எல்லாருக்கும் ஏதோ நல்லது செய்கிறேன், அது எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களுக்கு, இந்த சமுதாயத்துக்கு நான் நல்லது செய்கிறேன் என்று எவன் ஒருவன் இறங்குகிறானோ அவனுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு மனித உருவத்துல, யாராவது எந்த வடிவத்திலேயாவது, அது இயற்கையாக கூட இருக்கலாம், அப்படி உதவி கிடைக்கும் என்பதுதான் அந்த இடத்துல நல்ல விஷயங்களுக்கும் உதவி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா தீமைக்கு பற்றி சொல்லும்போது பாரதியார் ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாரு, நரி வகுத்த வலையினிலே தெரிந்து சிங்கம் நழுவி விழும். நரிதான் அங்க வலை விரிச்சிருக்குன்னு சிங்கத்துக்கு தெரியும், தெரிந்து கூட அந்த வலையில போய் அது மாட்டிக்கும். அது எப்படி மாட்டும்? அது வலிமை வாய்ந்ததாயிற்றே. சிங்கம் தான் இந்த மாதிரி தந்திரங்கள் செய்யும் என்று தெரிந்ததாயிற்றே, ஆனாலும் மாட்டிக்கொண்டதே என்று சொன்னால் வினை விளை காலம் வரும்போது மாட்டிக்கொள்ளும். அதே மாதிரி சிற்றெரும்பால் யானை சாகும். ஒரு சின்ன எறும்பு கூட யானையை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்றார். இததான் கண்ணதாசன் சொல்லும்போது யானை தோலை உரித்து பார்த்தேன், எறும்பு தோலை உரித்து பார்த்தேன், யானை வந்ததடா அப்படிங்கிற அந்த தத்துவ கருத்தை கொண்டு வைப்பார். அதே மாதிரி வரி வகுத்த உடல் புலியை
புழுவும் கொல்லும். அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த ஒரு புலியாக இருந்தாலும் அந்த புலிய ஒரு சின்ன புழு கொன்றுவிடும். ஒரு சின்ன புண்ணு வருது அதுக்கு, அந்த புலிக்கு ஒரு புண்ணு, அந்த புண்ணுல சில புழுக்கள், அந்த புழுக்களின் அளவையும் அந்த புழுக்களின் ஆற்றலையும் இந்த புலியின் ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த புழுவின் ஆற்றல் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கூட அந்த புலி இறந்து போகும். அப்போ ஒருத்தன் தான் மிகுந்த வலிமை வாய்ந்தவன், பிறருக்கு நாம் கேடு செய்தால் நமக்கு எதுவுமே வராது என்ற ஒரு எண்ணத்தை நீ கொண்டிருப்பாயே, ஆனால் விட்டுவிடு, தானாகவே உனக்கு துயரம் வந்து சேரும் அப்படின்னு அச்சத்தை உண்டாக்குகிறார் அவர் வள்ளுவர் அந்த இடத்துல. வரி வகுத்த உடல் புலியை புழுவும் கொல்லும், வருங்காலம் உணர்வோரும் மயங்கி நிற்பர். வருங்காலம் என்ன என்பதை எல்லோருக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்துல என்ன சொல்லுகிறோம் என்ன செய்கிறோம் என்பது கூட புரியாமல் மதி மயக்கத்திலே ஆழ்ந்து போய்விடுவார்கள், மயங்கி நிற்பார்கள், செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். கிரி வகுத்த ஓடையிலே மிதந்து செல்லும். அதாவது ஒரு பெரிய மலையிலே இருந்துதான் ஒரு ஆறு உற்பத்தி ஆகிறது. ஆனால் அந்த ஆற்றிலேயே சில சமயங்களிலே மலையே மிதந்து செல்லக்கூடிய அளவுக்கு மலையே உடைந்து அந்த ஆற்றிலே மிதக்கும். அப்ப அந்த மலை என்ன ஆகும்? கீழ் மேலாம் மேல் கீழாம், அதனுடைய சிகரமே அந்த தண்ணிக்குள்ளார போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வரலாற்றிலே சொல்லும்போது, பூகோளத்துல சொல்லும்போது சொல்கிறார்கள், இமயமலை தண்ணீரிலே கிடந்ததை பொதிய மலை கண்டது உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த இமயமலை எப்படி எழுந்தது என அதுக்கு முன்னால பொதிய மலை என்ற ஒன்று இருந்தது அப்படின்னு குறிப்பிடும்போது, இந்த தமிழ் தோன்றிய பொதிய மலை இமயமலைக்கு முன்னாலே இருந்தது அப்படின்னு ஒரு வரலாற்று பதிவு ஒன்றை நான் படித்தேன். அந்த மாதிரி இந்த மலைகள் எல்லாம் நீரிலே இருந்து மேலே வருகிறது, மீண்டும் அவையெல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி போகிறது. இதெல்லாம் எப்போது நடக்கும் என்றால் வினை விளையும் காலம் வரும்போது நடக்கும். அப்போ இதெல்லாம் தானாகவே வந்துவிடும் என்பதை வள்ளுவர் நமக்கு குறிப்பிடுறார். இப்போ இன்னும் நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இப்போ நம்ம காமராசர் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு நிமிஷம். இந்த காமராசர் என்ன பண்றாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு ஆயுத பூஜை நடக்கிறது. இவர் அப்போது பள்ளிக்கூட மாணவராக இருக்கிறார். அந்த ஆயுத பூஜையிலே கலந்து கொள்வதற்காக பள்ளிக்கு போறாரு. போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த விழா முடிந்த உடனே சுண்டல் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் சுண்டல் கொடுக்க தொடங்கின உடனே, அந்த ஆசிரியர் தொடங்கிய உடனே மாணவர்கள் எல்லாரும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒருத்தரோட ஒருத்தர் கீழே தள்ளி முண்டி போய் அந்த சுண்டலை வாங்குகிறார். ஆனா காமராசர் அப்படி போகவே இல்லை. அப்படி தூரத்திலேயே நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டு பார்க்கிறார். அவரு பார்க்கிறாரு, கடைசி வரைக்கும் அப்படியே நிக்கிறாரு. ஆனா அவருக்கு சுண்டல் கிடைக்கவே இல்லை. அதோட அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. அவங்க அம்மா கேக்குறாங்க, என்னப்பா ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்க, சாப்பிட்டியா, சுண்டல் கொடுத்தாங்களா, மிட்டாய் கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப காமராசர் சொல்றாரு, கொடுத்தாங்கம்மா, ஆனா எல்லோரும் முண்டி அடித்து கொண்டு போய் வாங்கிட்டாங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, நீயும் முண்டி அடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆசிரியர் எல்லாருக்கும் அதை வைத்திருந்து கொடுக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டியது ஆசிரியரினுடைய வேலை. என்றைக்கு அவர் செய்யவில்லையோ அப்போது நான் முண்டி அடித்துக் கொண்டு போக மாட்டேன் என்று அவருடைய உள்ளத்திலே விதைத்த அந்த விதைதான் என்ன பண்ணுது, அவரை ஆட்சி பொறுப்பிலே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த செயல் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஒரு எண்ணம் அவரை என்ன பண்ணுது, முதலமைச்சராக ஆக்குகிறது. அப்போ மற்றவர்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் விதையாக விழுமேயானால் அதற்கான பாதையை இயற்கை தானாகவே தந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தாக அவருடைய வாழ்க்கை,
அப்துல் கலாம் வாழ்க்கை, நம்முடைய பென்னிக்விக் அவருடைய வாழ்க்கை, இந்த மாதிரி இவர்களினுடைய வாழ்க்கை எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதும் போது தெய்வம் என்ன செய்யும்? இடுப்பிலே இருக்கக்கூடிய துணியை வரிந்து கட்டிக்கொண்டு, உனக்கு முன்னே நான் வருகிறேன் வா என்று அவனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்லும். அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் 1988 பூசன் நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒலிம்பிக் படகு போட்டி நடக்குது. அந்த படகு போட்டியில லாரன்ஸ் லெமியக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கலந்துக்கிறாரு. நிறைய நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த போட்டியில கலந்துகிறார்கள். அப்படி எல்லோரும் கலந்து கொண்டு அந்த படகு போட்டியில சென்று கொண்டிருக்கும் போது போய் அந்த படகு நெருங்க வேண்டியதுதான். மிக நெருக்கமாக இவருடைய படகு முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அவர் போய் வெற்றியை போய் எட்டக்கூடிய ஒரு தருவாயில திடீரென்று ஒரு சூறாவளி வீசுகிறது. வீசிய அடுத்த நேரத்தில் அவருக்கு பிறகு பின்னால 2வது 3வது வந்து கொண்டிருந்த படகுகள்லாம் அப்படியே சரியுது. இவர் ஒரு நீந்தி போனா கூட அவர் போய் அந்த வெற்றி கோட்டை தொட்டு விட முடியும். ஆனால் அவர் என்ன பண்றாரு? போகவில்லை. வெற்றியை நோக்கி அவர் போகல. கீழே விழுந்தவர், அதாவது 2வது படகிலே வந்தவர் ஒரு சிங்கப்பூரை சார்ந்த ஒருத்தர். உடனே ஓடி போய் என்ன பண்றாரு? அவரை காப்பாற்ற முற்படுகிறார். வெற்றியை விட இதுதான் முக்கியம் என்று அவர் கருதுகிறார். ஆனால் ஒலிம்பிக்கில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. ஆனால் வரலாற்றிலே, ஒலிம்பிக் வரலாற்றிலே அவருக்கு இன்றைக்கும் இடம் இருக்கிறது. அப்படின்னா வரலாறு என்ன செய்கிறது? அப்படிப்பட்டவர்களை தானாகவே இழுத்து தன்னோடு இணைத்துக் கொள்கிறது. அவர்கள்தான் வரலாற்றிலே நிலைத்த புகழ் உடையவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமேனா, அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். எது நடந்தாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், அதை அவர் சொல்லும்போது சான்றோர்க்கு அணின்னு ஒரு இடத்துல சொல்வாரு. நீங்கள் சான்றோர்களாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும்போது, அதனாலதான் அத்தனை பாடல்கள்லையும் அவர் சொல்லிக்கொண்டே அறிவுரை சொல்றாரு, உளவியல் கருத்துக்களை சொல்றாரு, இப்படியெல்லாம் நடந்தா நீ பெரியவனாகலான்னு சொல்றாரு, உலகத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை செய் என்று சொல்லுகிறார். காலம் காலமாக இவையெல்லாம் பின்பற்றப்பட்டு வருகின்றன. நீயும் இவற்றையெல்லாம் பின்பற்றினால் நீயும் மிகச்சிறந்த ஒருவனாக வர முடியும்னு சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு கொடுப்பதுதான் உனக்கு புகழை கொடுக்கும், அந்த புகழ் மட்டும்தான் நிலைத்திருக்கும் அப்படின்னெல்லாம் சொல்றார். இத்தனையையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் நீ கவலைப்படாதே. அதற்கான விளைவு, விளை காலம் வரும்போது நிகழும். நிச்சயமாக உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் உனக்கு கிடைக்கும். அதனால் நீ ஒரு நாளும் சோர்ந்து போகாதே என்று சோர்ந்த மனதுக்கு அவர் நிறைய ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதனாலே தான் இன்றைக்கு வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றோன், மிகப்பெரிய ஒரு ஆசான், எல்லாவற்றையும் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, நாடு கடந்து உலகளாவிய ஒரு புகழ் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அறிவை புகட்டினாரா, அறத்தை புகட்டினாரா, அரசியலை புகட்டினாரா, பொருளியலை புகட்டினாரா, வாழ்வியலை புகட்டினாரா? எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அவரவர்க்கு தேவையான அனைத்தையும் புகட்டிய காரணத்தினாலேதான் வான்புகழ் வள்ளுவன் என்று வள்ளுவனை வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு புகழுடைய மனிதன் என்று நாம போற்றுகிறோம். எனவே இப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த திருக்குறளிலே நிறைய திருக்குறள்கள் நாம் ஆராய்வதற்கு உட்பட்டவைகளாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் ஒவ்வொன்றாக ஆராய தொடங்கினால் நிறைய கருத்துகள் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்றைக்கு நம்ம திடீர்னு பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இதுக்கு இந்த அளவே நான் மிக குறுகியதாக கருதுகிறேன். இவ்வளவுதான் என்னால இந்த நேரத்துல பேச முடிந்தது. அதனால நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க இதை வைத்துக்கொண்டு இன்னும் கூட ஆராய்ந்து பார்த்து இன்னும் நிறைய கருத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் வள்ளுவனினுடைய குறள் நான் முதல்லயே சொன்ன மாதிரி
சிந்திக்க 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 புத்தம் புதிய கருத்துகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அவிழ்தொறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புளையாடற் தொடர்பு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. படிக்க படிக்க அறிவு ஊற்றெடுக்கும். அப்படி நம்ம திரும்ப திரும்ப ஒரே திருக்குறளை மறுபடி மறுபடி நாம் படிக்கும்போது நமக்கு நிறைய செய்திகள் ஒரு சுரங்கத்திலே இருந்து கிடைப்பது போல கிடைக்கும். எனக்கு கிடைத்ததை நான் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறேன். நீங்களும் தோண்டி பார்த்து நிறைய செய்திகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகச் சிறப்புமா. ரொம்ப நன்றிங்க சார். கரவொலி எழுப்பலாம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப அருமைமா. அதாவது ஒரு நல்ல புத்தகத்தை உருவாக்குறதுக்கு உண்டான கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. உண்மையாகவே இதை கேட்கும்போது நான் கொஞ்சம் முதல்ல ஆரம்பி சாதாரணமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இவ்வளவு விஷயம் திருக்குறளில் நிறைய இருக்குன்னு தெரியும் எனக்கு. அதை அழகாக தொகுத்து ஒரு நல்ல மாலையாக கொடுத்துருக்கீங்க. உண்மையாக ஒரு நல்ல புத்தகத்துக்குரிய ஒரு கருத்துகள் அடங்கிய ஒரு உரை இது. நான் மற்றவர்களை பேச அழைக்கிறேன். நான் கல்யாணி மேடம் வாங்க. சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் கை தட்டுவாங்க சார். தட்டிட்டோம் மேடம். இன்னொரு தட்டலாம், தப்பு இல்லை. கை தட்டுற இல்ல நடுவுல எனக்கு ஒரு போன் வந்தது, சாரி. கை தட்டலன்னு நினைச்சிட்டேன். அமுதம்மா நல்லா இருந்ததுமா. நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி நிறைய நான் கூட என்ன தானா வரும் அப்படின்னா என்ன வரும்னு தெரியலையே, தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி ஏதோ தானா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு 2-3 குறள் எடுத்து சொல்லியிருந்தீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் அந்த திருவள்ளுவர் மாலைங்கிறது யாருமா எழுதியிருக்காங்க? எல்லாரும் நிறைய. அப்ப இந்த இது நீங்க பர்டிகுலரா சொன்னதுமா? அதுல ஒரே ஒரு குறளை எடுத்து ஒரே ஒரு பாடலை எடுத்து சொன்னேன். ஓ, இப்போ இது யார் எழுதுனாங்க அப்படியெல்லாம் கிடையாதாம்மா? அது ஃபுல்லா அப்படியே இருக்குமா? நிறைய புலவர்கள், பெயர் இல்லாத புலவர்களும் எழுதியிருக்காங்க, பெயர் உள்ள புலவர்களும் எழுதியிருக்காங்க. திருவள்ளுவ மாலை அப்படின்னுட்டு நிறைய பாடல்கள் இருக்கு. திருக்குறளை உயர்த்தி பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு. அதுல ஒரே ஒரு பாட்டு நான் எடுத்தேன். நல்லா இருந்தது. அதுவும் அறிவுள்ளவர்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க தான் அந்த திருக்குறளோட இது வரும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது ஒரு நல்ல செய்தியா வந்தது. அதுக்கப்புறமா அதுதான் எனக்கு நிறைய இடத்துல நீங்க கேட்டீங்க இல்லம்மா, அந்த மாதிரி இப்படி நல்லவர்களுக்கு ஏன் வருதுன்னு கேட்டீங்க. ஆனா அந்த கன்க்ளூஷன் வரும்போது கொஞ்சம் அப்படியே இதா வர மாதிரியே இருந்தது எனக்கு, இல்லைங்களா? நம்ம ஏன் வருதுன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம்னா இந்த 3 குறளும் பதில் தருது. இந்த பதில வரும்போது இதுக்கானது அதுதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வினை நம்ம சொல்றோம்ல, நல்லது பண்ணா நமக்கு கிடைக்கும்னு சொல்றோம். நல்ல விருந்தோம்புவான் வயல்ல விளைச்சலே நம்ம விதை போடவே வேண்டாம், தானா விளைச்சல் வரும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றோம். அப்படி நமக்கு சொல்லும் போது இப்ப நமக்கு ஒரு கெடுதல் வந்திருக்கு அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு நமக்கு தெரியும். யாரும் நமக்கு தீமையை கொடுக்க முடியாது, நல்லதை கொடுக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் நாம் துன்பப்படுறோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ ஏதோ தவறு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ நம்ம சில சமயம் சொல்றாங்க இல்லம்மா, நம்ம முதல்ல இருந்து ஒருத்தங்களை பார்த்துட்டே இருக்கோம், அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம்ல. அதுக்கான விதை எங்கேயோ அவங்க போட்டிருந்திருக்காங்க. அதாவது இந்த ஜென்மத்துல இல்லாம அப்படியும் அதாவது நம்ம 7 ஜென்மங்கிறத எடுத்துக்கிறவங்க உண்டு, எடுத்துக்காதவங்க உண்டு. நமக்கே தெரியாமையே நம்ம எத்தனையோ நிகழ்வுகளை நிகழ்த்திக்கிட்டே வரோம், நமக்கே தெரியாது. சில பேரை நம்ம முகதாட்சண்யம் இல்லாம பேசியிருப்போம், சில ஏதோ அடுத்தவங்க புண்படுற மாதிரி எதையாவது பண்ணிருப்போம், நமக்கே தெரியல அது அப்படின்னா. இப்ப ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, இப்ப உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பூர்வ ஜென்மமா இருக்கும், எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை நம்பாதவர்கள் இருப்பாங்க. அப்ப அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அப்ப அவங்க அவர்களினுடைய வாழ்நாள்ல அதுல ஏதாவது ஒரு தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். இப்ப நம்முடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏல எல்லாம் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு நோயில அவங்க துன்பப்பட வேண்டியது வந்திருக்கலாம். அப்ப அந்த இதுல ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா எதுவா இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் நாம தான். அத எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அத விட்டுட்டு வந்துடுறோம். அது என்ன பண்ணுது, தொடர்ந்து நம்மை தேடிக்கொண்டு இருக்கிற இடத்துல நம்மள பிடிச்சு.
அது அப்படிதான் நல்லா நமக்கு. இருந்தது. அதுவும் நீங்க அந்த என்பங்கிறத எடுத்து தனியா சொன்னீங்க. அந்த கட்டளை சொல்லும் போது கற்க செய்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்து சொன்னீங்க. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பொறாமை, அந்த பொறாமைக்கு வந்து அந்த நெருப்புக்குள்ள துணிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பொறாமை இருக்கிறான். பொறாமை இருக்கிற மனுஷன் வந்து அவனால சந்தோஷமாவே இருக்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஆப்வியஸான விஷயம். ஆமா. ஒரு ஆமா, ஒருத்த மேல கோவம் இருக்கிறவங்க கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துல அந்த கோவம் தீந்து போயிடும். ஆனா அந்த பொறாமைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து என்னைக்கும் அது வந்து போட்டு நெருப்பு குழிதான். அது வந்து நீங்க அது கரெக்டா அவங்க சொன்னீங்க. அது உருவத்தையே மாற்றிடுமா, ஆமா உருவமே ஆமா, மாறிடும். அந்த அது அவனுக்கும் உருவமே நெருப்பு குழி, நிகழும். கூட இருக்கிறவங்களுக்கும். அது இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு வினை அப்படிங்கறது வந்து அவன் யார் யார்கிட்ட எல்லாம் பாசமா இருக்கிறானோ அவனை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த வினை வரும்னா அந்த ரேஸ் அது சுத்தி சுத்தி தான் வரும், அவங்கள ஆமா. எல்லாத்தையும் பாதிக்கும் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ நன்றிம்மா. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா குறுகிய நேரத்துல தான் நான் வந்து தயார் பண்ணேன். இல்ல எல்லா அதனால பாயிண்ட்டும் எனக்கு நிறைய வந்து எடுத்திருக்கீங்க. விரிவா உண்மையுமே நான் என்னால. எழுதியிருக்கேன். நான் என்னம்மா? உண்மையா அந்த இது இன்னும் எழுதி வச்சேன். அந்த சிங்க கதை சொன்னீங்கல்ல, சிங்கமும் நரியும் அதை வலை விரிச்சேன்னா வினை ம். வரும்போது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயும் அவர் அந்த பாயிண்ட் அந்த அந்த எனக்கு ஆக்சுவலா மாவி கேட்கணும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வினைன்னு சொல்றோம் சரிங்களா, அது விளைக்காலம், வினை விளைக்காலம். வினை. அப்ப வினை வந்து வந்து விளைச்சலா வரக்கூடிய நேரத்துல தான் இதெல்லாம் நடக்கும். ம் நான் இது அப்புறம் பேசுறேம்மா, நீங்க மத்தவங்க எல்லாம் பேசுறோம், நான் பேசுறேன் இது. தேங்க்யூ வாங்க. சார். ஓகே தேங்க்யூ. ரேணு மேடம் கை தூக்குறீங்க, வாங்க. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். அமுதம்மா, அருமையான ஒரு செஷன் அமுதம்மா. நல்லது. நான் வந்து இப்போ நன்றிம்மா. கனெக்ட் பண்ணது நிறைய இந்த மாதிரி நான் அப்பப்போ மிஸ் பண்ணாலும் கூட ஏதோ என்னைக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நமக்கு ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ஒரு பெரிய நல்லது நடக்குது, எப்போனாலும் கேட்டுக்கலாங்கிற மாதிரி. அப்புறமா இன்னைக்கு நீங்க தொகுத்து வழங்கினது வந்து ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது ஒரு 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 ஓஷன்ல போய் நம்ம அவ்வளோ பெரிய அந்த கடல்ல குதிச்சு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி கரெக்டா நீங்க எடுத்து கோத்து கொடுத்துருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கிறது. நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னம்மா, இந்த NLP அப்படிங்கறதுல வந்து இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுல கூட என்னால நிறைய விஷயங்கள் வந்து இதுல கனெக்ட் பண்ண முடியுதுமா. நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித அந்த நம்ம வந்து ஒரு உபயோகப்படுத்துற சொற்கள், எதிராளிய வந்து எப்படி வந்து நம்ம கையாளலாம், நம்மளுடைய எண்ணங்களுடைய மாற்றம், இதை பற்றி தான் அந்த படிப்பு இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா கனெக்ட் ஆச்சுமா எனக்கு. அதுல வந்து the quality of our lives is determined by the quality of our communications எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எங்கேயோ ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு 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 படிப்பு வந்து இங்க புகுத்தப்பட்டு அதை வந்து ரொம்ப சிறப்பா நம்ம படிச்சாலும் கூட திருக்குறள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இத்தனைய விஷயத்துக்கும் அழகான விளக்கங்களை இங்க கொடுத்திருக்கிறது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நீங்க பாரதியார் அந்த ஒரு ஒரு கதை வடிவத்துல அவருடைய கவிதையை எடுத்து சொன்னது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது, மனசுல பதியறாப்புல இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல இன்னமும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், இன்னும் கத்துக்கணும்னு ஆர்வத்தை தோணுதுமா. அருமையான செஷன் இது. வந்து பார்ட் 1, 2, 3ன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேம்மா. ரொம்ப நன்றிம்மா, நிச்சயமா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ நன்றிம்மா. தேங்க்யூ நன்றி நன்றி மேடம். எனக்கு ஒரு சின்ன தேங்க்யூ சார். சஜஷன். இன்னைக்கு நான் சொன்ன குரல்கள் பாடல்கள் எல்லாமே ஒரு தொகுத்து நம்ம குரூப்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆர்வம் உள்ளவர்கள் சரிங்க வந்து சார். பயனடையலாம். ஆனா அதை வந்து நான் டைப் பண்றதுதான் சார் எனக்கு கஷ்டம். சரி, நான் பிடிக்கிறேன் விடுங்க. நான் திருப்பி இதை கேட்டுட்டு அந்த குரலை எடுக்கிறேன் நான். ஆமா ஆமா. இல்ல இல்ல சூப்பர் வாய்ஸ் சார், சூப்பர் சார். டைப் பண்ண முடிஞ்சதுன்னா நான் நிமிஷத்துல உங்களுக்கு கொடுத்துருவேன். மேடம் சரி வாய்ஸ் சரி மெசேஜா கொடுங்க அமுதா மேடம். கொடுக்குறேன் சார், வாய்ஸ் சரி சரி மெசேஜ். சரி. வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா கூட ரொம்ப சுலபமா இருக்கும். நான் கொடுக்குறேன். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்மா. ஓகே தேங்க்யூ ஓகே. ரவி சார், தேங்க்யூ நாரிமத் சார். சிவகுமார் சார் பேசுறீங்களா? ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. பேசுங்க சிறந்த சார். ஒரு மாலை சொற்பொழிவு கேட்ட மாதிரி இருக்கு. அருமையான ஒரு சொற்பொழிவு கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க அற்புதமான ஒரு சார். சொற்பொழிவு, ரொம்ப ரசிச்சு கேட்டேன். வள்ளுவரின் முப்பால் படித்தால் அறிவு தானே ஊறுன்ற மாதிரி நீங்க 3 குறள் எடுத்துக்கிட்டு அவ்வளவு சிறப்பா சொல்லிருக்கீங்க. பொறாமை, பொறாமை இருக்கவே கூடாது. முன்னதான் பொறாமை நெருப்புக்குழி சொல்ல விழுந்தது மாதிரிதான். அது பொறாமைன்னு வந்துட்டு அவ்வளவுதான். ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்றாரு, அச்சத்தை உணர்த்துகிறான்னு சொல்லியிருக்கீங்க. காமராஜருடைய லைஃப் எடுத்து சொன்னீங்க. சுண்டல் கிடைக்கிறது ஒண்ணு அடிச்சு பிடிச்சி வாங்க மாட்டேன், அந்த டீச்சருடைய பண்பு ஒழுங்கா கொடுத்துருக்கணும் சொல்லி அவர் எப்படி காமராஜருடைய லைஃப், அவருடைய ஒரு சின்ன இது சொல்லிட்டு அப்படி எப்படி வளர்ந்தா சொல்லியிருக்கீங்க. படகு போட்டியில வருது வெற்றி பெற வேண்டிய வீரன்
தோல்வியை அடைந்தாலும் பரவாயில்ல, நண்பர் சக நண்பரை காப்பாற்றலாம்னு சொல்லியிருக்கீங்க. தானாகவே சொல்றதெல்லாம் வரும். உண்மைதான், தானாகவே சொல்றதெல்லாம் வரும். அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அருமை அம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். வாழ்த்துக்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சார். தேங்க்யூ நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. வசந்தி மேடம் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அமுதா பேசுங்க. மேடம், மிக மிக சிறப்பு. நான் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி லேட்டாக வந்துட்டேன். ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இருந்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதாவது இதை மற்றவங்க யாரோ சொன்னாப்புல இதை 2-3 செக்ஷனாகவே நீங்கள் போட்டு பண்ணலாம். இதில் உளவியலில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் சொன்னதில் வந்து நான் நிறைய நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். 2 பக்கத்துக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது திருப்பி வரும். வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். ஸோ நீங்கள் பண்ணுற என்ன காரியத்துக்கும் நல்லதும் சரி கெட்டதும் சரி அது உங்களுக்கு ஒரு வந்து சேரும். அது உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள். அது நீங்கள் இன்னைக்கு பண்ணீங்கன்னா இப்படி சுற்றி நாளைக்கே வந்து சேரும். தப்பு பண்ணீங்கனாலும் மேபி இன்னொரு ஒரு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் போய் அது திருப்பி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது வந்து இங்கேயும் அவங்க சொல்கிற இதுதான். அதான் கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம். செயல் வினை, செய்வினை. செய்வினை தத்துவம் இன்னைக்கு உன்னோட அப்பாவை நீ பார்த்துக்கலன்னா நாளைக்கு உனக்கு அது திருப்பி வரும். ஸோ இந்த இந்த புரிதல் தான் நமக்கு வந்து முதல்ல இருந்தே திருக்குறள்ல இருந்து எல்லா இதுலையுமே அது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக அந்த 3 குறளை எடுத்து நல்லா அதை விரிவாகவும் ரொம்ப அழகாகவும் எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2-3 வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது எப்படி வந்து தானே வரும் தானே வராது, இந்த ரெண்டை நான் பார்த்தேன். தானே வரும் அப்படிங்கிறது உன்னோட எஃபர்ட்டு, உன்னோட ஃபோக்கஸ், உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ், உன்னோட அப்ரிங்கிங், எப்படி வளர்ந்துருக்குற, எப்படி உனக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்குது, எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற, இதெல்லாம் வந்தால் தானே உனக்கு பெனிஃபிட்ஸ் வரும். இப்போ படிப்புல இருந்து லைஃப்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து எல்லாத்துக்கும் தானே வரும். எது தானே வராது, நீ எஃபர்ட் போடாம வந்து சோம்பேறியா இன்னைக்கு தூங்கிட்டு இன்னைக்கு முழுசும் டிவி பார்த்துட்டு அப்படி இருந்தா அது எல்லாமே உன்னோட சாய்ஸ். அந்த அந்த ஒருத்தரோட சாய்ஸ். இது என்னோட சாய்ஸ் நான் எடுத்துக்கும் போது இதுதான் ரிசல்ட்டு. அது ரிசல்ட் வரும்போது ஐயோ நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து கண்டினியூஸாக அது வந்து நம்மளுடைய வாழ்வில் வந்து எப்படி நம்ம இருக்கணுங்கிறத திருக்குறள் வந்து ரொம்ப நல்லா காட்டுது. ஒன்று காமராஜரை பற்றி நீங்கள் சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த இன்சிடெண்ட்டு. அதே மாதிரி இங்கே லிங்கன் என்ன பண்ணார்னா, ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட், எங்களுக்கு பக்கத்து ஸ்டேட்டு லூசியானா. அவர் லூசியானாக்கு வராரு. அங்கே வந்து அவங்க ஸ்லேவ்ஸை வித்துட்ருக்குறாங்க. பிளாக் ஸ்லேவ்ஸை அவங்க வித்துட்ருக்காங்க. ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸில் வரிசையாக நிற்க வச்சு பெண்களை ஆண்களை நிற்க வச்சு ஒருத்தருக்கும் இவ்வளோ ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு தாங்க முடியல, இந்த மாதிரி ஒரு மனுஷனை விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு பிளாக் கேர்ள் வந்து நின்றுட்டு இருக்கு. தலையை குனிஞ்சு, அந்த படம் நிறைய இடத்துல நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் அவளுக்கு விலை பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் பிளாக் ஸ்லேவ்ஸ் நடந்துச்சு. இதை பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னா, நான் இதை அழிப்பேன், இந்த கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ண போகிறேன். ஆனால் நான் தனியாக பண்ண முடியாது. நான் வந்து லீடர் ஆனால் மட்டும்தான், ஒரு அரசியல் சட்டம் மூலம்தான் இதை பண்ண முடியும் என்னால். ஸோ நான் பிரசிடெண்ட் ஆகி இந்த இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசிடெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்லேவரியை ஒழிச்சதே அவர் தான். ஸோ இந்த கதை வந்து அவருக்கு நிறைய பாதிச்சிருக்கு. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து எதை பார்த்தாலும் ஒரு சிவில் அப்ரோச்சோட, இன்னைக்கு நான் குப்பை போடுறதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்போஸ் பண்ணணும். அதாவது நாளைக்கு என்ன வரும், கொரோனா வரும், நாளைக்கு ஒரு டெங்கு வரும், நாளைக்கு ஏதோ வரும், ஒரு சின்ன வைரஸில் நம்ம செத்தே போயிடுவோம். ஸோ நம்ம சுத்தம் எங்கேனாலுமே நம்ம அதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா தானே நோயும் வராது, ஒன்றும் வராது. ஸோ இது வந்து லைஃப் சின்ன இதிலிருந்து நீங்கள் பெரிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மட்டும் தானே வரும், தானே வராது. இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. நிறைய பேசலாங்க, இதில் வந்து பேசிட்டே போகலாம். அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கு. மிக்க நன்றி, பாராட்டுக்கள். ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா நான் கூட நன்றிம்மா. ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி இந்த செய்தியெல்லாம் படிச்சேம்மா. ஓகே, படிச்சேன். ஆனா வந்து எனக்கு
ஒரு சின்ன சின்னதா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாமே, அப்பதானே நிறைய பேர் சொல்றத கேட்க அதை முடியும். சொன்ன உடனேதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தரோட ஆம்பிஷன் அது சமூகத்துக்கு நல்லதா பயன்படுத்துது. ஸோ அதுதான் நமக்கு வேணும். அவர் நினைச்சிருக்கலாம், ஏதோ வித்துட்டு போறான், நம்மளும் வாங்கிட்டு போலாம்னு நினைக்கலாமே, ஒரு ஸ்லேவை வீட்டுக்கு ஆமா. வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படி நினைக்கலையே அவரு. ஓகே ஓகே. ரவி சார் பேசுறீங்களா? பேசுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வழக்கம் போல் அருவி மாதிரி பொழிஞ்சிட்டீங்க. சில நன்றி புது சார். வேர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். வினை விளை காலம் அது கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்தது. ஆனால் அதை நல்ல எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்தீங்க. இமயமலை தண்ணீரில் இருந்ததை புதிய மலை கண்டது, அதுவும் ஒரு புதிய செய்தி தான் இருந்தது. அது இலக்கியத்தில் வருதா அது இந்த இல்ல மாதிரி? சார், அது வரலாம். இதுல ஆய்வுலயே அத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே நீங்க மாதிரி கொஞ்சம் அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்டரியிலேயே அது இருக்குது. அந்த மாதிரி இமயமலை தோன்றி கொஞ்சம் வருஷங்கள் அதுக்கு முன்னாலேயே புதிய மலை இருந்திருக்குது அப்படின்னு. இந்த இந்த ஒலிம்பிக் படகு போட்டி சொன்னப்போ அதை வரலாற்றில் இடம் பிடிக்கும் அப்படின்றீங்க. அதே மாதிரி இந்த கம்பன் விழாவில் சுகீசிவம் பேசும்போதும் அவர் என்ன சொன்னார்னா, நல்ல விஷயங்கள் எப்படி இடம் பிடிக்கும்னா, சல்லடை தேடி சல்லடை போல் சலித்து நல்ல விஷயங்கள்லாம் கம்பன் விழாவில் ஜென்ரலாக எல்லா விஷயங்களும் சொல்லும்போது சல்லடை போல சலிக்கிற மாதிரி சலிச்சு நல்ல விஷயங்களை இந்த காலம் எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் கொடுத்தாரு. அதுக்கும் இதையும் என்னால் அதை கம்பேர் பண்ண முடியுது. அந்த எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எது வந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், அதை ஒரு சைக்காலஜி இதுதான் ஓவரால் அது ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணோம். ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கும்னு நினச்சேன், எது தானே வரும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். எது வரும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து ஆரம்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் வணக்கம் சார். கொஞ்சம் காலதாமதம் வந்துட்டேன், கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனால கொஞ்சம் ஜாயின் பண்ணதுக்கு லேட் ஆகி போச்சு. பார்த்தா ஐயோ நிகழ்ச்சி முடியக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் திருப்பி இன்னொரு தடவை அமுதாமா சொன்னதை முழுவதையும் கேட்டுட்டு திருப்பி நான் நேரடியாக பின்னோட்டம் கொடுக்குறேன். அதே நேரத்தில் நான் இந்த காமராஜரோட இதிலிருந்து தொடங்கினேன். அப்போ தான் நான் உள்ள நுழைஞ்ச கொஞ்சம் வந்த உடனே முதல்ல வேக வேகமாக புரட்டி பார்த்தேன். எவ்வளோ அறிவு சார்ந்த நிகழ்ச்சி. நீ அந்த குரல் எல்லாத்தையும் நான் எதுவும் பார்க்கல, ஆனால் அந்த நிகழ்வு தொகுப்பை மட்டும்தான் நான் பார்த்தேன். அது ஒலிம்பிக்கும் அது ரெண்டு நிகழ்ச்சியில் மட்டும்தான் நான் பார்க்க முடிஞ்சது. அமுதாமா நீங்க எது சொன்னாலும் அது ரொம்ப மக்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி ரொம்ப புரியும்படியா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. எதெல்லாம் விட்டு போயிட்டோமோ அதை அதெல்லாம் சேர்த்துக்கொள்ற மாதிரி இருந்தது. அதாவது நல்ல அறிவுள்ள கருத்துக்கள் இதெல்லாம் நமக்கு பிறருக்கு என்ன பிற்பகல் நமக்கு என்ன பிற்பகல் தாமே வருங்கிறது எடுத்திருப்பீங்களோ என்னமோ நான் நினைக்கிறேன். நான் அந்த குரலை நமக்கு முதல்ல சொன்னதை கேட்கல, அதனால அது ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்க குரல் விளக்கங்கள் எப்பயுமே ரொம்ப தெளிவா இருக்கும், அருமையா இருக்கும். இதுவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதை முழுமையா தெரிஞ்சு கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி பின்னோட்டம் கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி. சார். பிரசன்னா பேசுறீங்களா? பேசுறேன் சார். வணக்கம் அமுதம்மா. வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உரை. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, தானே வரும்னு ஏதோ நீங்க ஒரு புக்கை படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு கதை சொல்ல போறீங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்தேன். ஆனா திருக்குறள் மத்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி, கல்யாணிமா எல்லாம் சொன்ன மாதிரி திருக்குறள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு தடவை படிச்சா புதுசா வரும். அதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள். ஆனா இவ்ளோ புதுசா இவ்ளோ ஒரு அழகா சொல்ல முடியும் அப்படின்றத இன்னைக்கு உங்க உரை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொறாமை, வினை, விளை, காலம் அதெல்லாம் நீங்க சொன்னது ஆஹ், என்ன சொல்றது, உண்மையிலேயே அதெல்லாம் உண்மைதான். அதை நான் பார்த்திருக்கேன். அதாவது நம்ம நினைக்கிறோம், இப்ப கல்யாணிமா கூட கேட்டாங்க, நம்ம நல்லதுதான் செய்யறோம், நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்ப கஷ்டப்படுவோம், ஆனா பின்னாடி நம்ம நல்லா இருப்போம். ஆனா இப்ப நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பா பின்னாடி அவங்க அந்த வினையை அனுபவிச்சே தீருவாங்க. அத நான் கண்கூட நான் பார்த்திருக்கேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை தான் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா தெய்வம் தானே முன்னாடி வரும்னு. அது உண்மை. இப்ப நான் நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போறேன், வெளியில எல்லாம் போறேன். இப்ப நான் வீட்டுல இருக்கேன், ஏதோ ஒரு வேலை செய்யணும், உடம்பு முடியலன்னா எழுந்திருக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். ஆனா நான் வெளியில ஒரு ஈவெண்ட்டுக்கு போறேன்னு நான் கமிட் பண்ணிட்டேன், எனக்கு முடியலன்னா அது எப்படி அந்த தெம்பு வரும், எப்படி நான் போவேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அங்க போனா நம்ம நம்ம
முடியலன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த எனர்ஜி வந்து அது கடவுள் கொடுப்பாரா, பிரபஞ்சம் கொடுக்குமா, இயற்கை கொடுக்குமா தெரியாது. ஆனா நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு முழு மனசோட நினைச்சிட்டோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா பக்கத்துல இருந்தும் நமக்கு வரும் அப்படின்றது வந்து நான் அனுபவத்துல நான் பார்த்திருக்கிற ஒரு விஷயம். அதையும் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சிமா. நன்றி அதுக்குதான் நன்றி ஒரு நன்றி பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆக்கம் அதர் வினாய் செல்லும், அதர் வினாய் செல்லும். எங்க இருக்காங்க அவங்கன்னு தேடிக்கிட்டு போகுமா. ம். அவங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு போகுமா. அதர் வினாய் செல்லும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா. அசைவிலா ஊக்கம் உடையான் விழை. எப்படியாவது இதை நான் செஞ்சே தீரணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு போகுமா. அந்த ஆக்கம் அப்படின்னா ஆக்கத்துக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த ஆக்கம் வந்து அவங்களோட அட்ரஸ் தேடிக்கிட்டு போகுமா. அதர் வினாய் அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறாரு அதுல. அதர்னா பாதை. அவனுடைய வீடு எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அது போய் அந்த வீட்டுல போய் சேரும் அப்படின்னு ஒரு திருக்குறள் ரொம்ப அழகா இருக்கும். இந்த திருக்குறள்லாம் ரொம்ப அழகா இருக்கும்மா, நிறைய திருக்குறள். ஆனா எனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நான் வந்து நாராயணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சார் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க எதையாவது பேசிருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ சார் சொல்லிட்டாங்களே, நேரம் வேற இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் அலமோதிக்கிட்டு தான் இருந்தேன். அதோடயே தான் நேத்து வேற கல்யாணியோட அங்க போயிட்டேன் முந்தா நாள். இப்படியே போயிட்டு ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துல கடவுள் கை கொடுத்துட்டாரு. சொல்லி முடிச்சிட்டேன். அதுதான் எனக்கு ஒரு இது திருப்தி. உங்களுக்கும் அந்த ஆக்கம் மதர் வினாய்தாம்மா. நீங்க எங்களுக்காக கொடுக்கணும்னு நினைச்சதுனால கடவுள் உங்களுக்கு எல்லாத்தையும் மொத்தமா கோத்து இந்தா இதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றிம்மா. நன்றி 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 நன்றி. ரெஃபாய் பாய் பேசுறீங்களா? அவர் இருக்காருன்னு தெரியல. ஜாக்லின் பேசுங்க சார், பேசுங்க. சார் கேக்குதா? கேக்குது கேக்குது. டிரைவிங்ல இருக்கிறேன். நம்மட அதாவது அவங்களுக்கு தானே வரும். இலக்கியத்துல அவங்க வந்து ஊறி தமிழ் பண்ணிட்டா இருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்குமே தானே வரக்கூடிய வாய்ப்பு தான். நம்ம எல்லாம் என்ன சொல்றது, இவ்வளவு அறிவார்ந்த கருத்துக்களை வந்து உடனே நமக்கு சொல்ல வராது. அது ஒரு என்ன சொல்றது, பெரிய கடல். அருமையான கருத்து வேலைகள். அதாவது வினை விதித்தவன் வினை அறுப்பான். இதான் ஷார்ட். என்னோட கன்க்ளூஷனே அதான். அதனால நல்லதே செய்வோம், அதை இன்றே செய்வோங்கிற மாதிரி நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், எல்லாம் நல்லதாக கூடும். நன்றி மேடம், நன்றி பேசிக்கிறோம். சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டீஃபன் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? நான் பேசுறேன். நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அமுதாம்மா, அமுதாம்மாவும் நானும் 15 வருடம் ஒன்றாக பணிபுரிஞ்சவங்க. அவங்க எப்படி என்ன அழகா கருத்துக்கள் சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் அவங்களோட ரொம்ப ஒன்றிச்சு எப்பவும் என்னோட பக்கத்து சீட்ல தான் நாங்க 2 பேரும் அருகருகே தான் உட்காந்துருப்போம். நிறைய கருத்துக்களை வந்து நான் அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நிறைய மாற்றங்கள் வந்து எனக்குள்ள கொண்டு வந்தவங்க அவங்க. அது அவங்களுக்கே தெரியும். இன்றைக்கு வரைக்கும் அவங்க கிட்ட என்னோட கஷ்ட நஷ்டங்களை நான் ஷேர் பண்ணி அவங்ககிட்ட நிறைய நல்ல கருத்துக்களை நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு அவங்க கூறிய கருத்துக்கள் மிக சிறப்பானவை. நான் உண்மையிலே அவங்கள வந்து கிளாப் பண்ணி நான் வாழ்த்துறேன். மிக சிறப்பு அமுதாம்மா, வாழ்த்துக்கள், மிக அருமை. இதுல நீங்க சொன்ன அந்த கருத்துல இந்த முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நம்ம என்ன செய்யறோமோ அதோட நன்மையோ தீமையோ சரி, எதுவும் பின்னாடி உங்களுக்கு அது வந்து ஒரு பெனிஃபிட்டா கிடைக்கும். இல்ல அது தவறுன்னா அது ஒரு தவறா உங்களுக்கு அது வந்து சேரும். அந்த நேரத்துல நீங்க அதை வந்து அனுபவமா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு இப்பவும் நான் வந்து அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அது முன்னாடி நம்ம என்னென்ன காரியங்கள் அந்த கர்மா நீங்க சொன்ன மாதிரி அதோட இது வந்து நான் வந்து அனுபவத்திலையும் நான் இப்போ அதை அனுபவிச்சுட்டு வர்றேன். நான் மிக சிறப்பு. எல்லா கருத்துக்களுமே மிக சிறந்த இந்த சான்றோர்கள் எல்லாரும் இங்க உள்ளவங்க பெரியவங்க எல்லாருமே சொன்ன மாதிரியே அவங்களுடைய கருத்துக்கள் வந்து மிகவும் மிகவும் அருமை. நான் வாழ்த்து சொல்றேன். நீங்க ஒரு புத்தகமாவே
சார் சொன்ன மாதிரி ஒரு புத்தகம் மாதிரியே கொண்டு வந்துடலாம். மிகச்சிறப்பு. என்றைக்கும் உங்களுடைய அந்த நலனுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்குவேன். நீங்க இன்னும் நிறைய கருத்துக்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கணும். உங்களுடைய கருத்துக்களை முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏதோ கதை சொல்ல போறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்தேன். இன்றைக்கும் நாங்க லஞ்ச் வெளியே ஆர்டர் பண்றதுனால நான் இன்ட்ரெஸ்டா வந்துட்டேன் நானு. ஸோ மிக அருமை. நான் ஒரே லைன்ல நான் பாடிடுறேன். தானா வந்த சந்தனமே அப்படிங்கிற மாதிரி மணக்க அழகான சந்தனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த திரு நாராயணமூர்த்தி சார் அவர்களுக்கும் நன்றி. பங்கு பெற்ற அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சோ மச் அம்தாமா. நன்றிமா ஜாக்கி, ரொம்ப நன்றி. ஸ்டீபன் சார், வாழ்த்துக்கள். எல்லாரும் பேசிட்டோம் சார், அப்புறம் பேசிக்கலாம். சரி. ரத்னவேல் சார் பேசுறீங்களா? மற்றவங்க எல்லாம் பேசட்டும். ரத்னவேல் சார் இருக்கீங்களா? ரத்னவேல் சார் பேசுறீங்களா? வணக்கம் அமுதாமா. வழக்கம் போல அருமையான முத்துக்களை எல்லாம் எடுத்து கோர்வையாக அழகிய ஒரு மாலை சரமுண்டை எங்களுக்கு தந்து அணைச்சிருக்கிறீங்க. அருமையா இந்த சில நல்ல 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 கருத்துக்கள் இதை பற்றி பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்குத்தானே. என்னடா அவன் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செய்துட்டு போறான், அவன் கடைசி கஷ்டப்படுறான். கஷ்டமா கூடாத வாழ்க்கையில எவ்வளவோ கெட்ட வேலைகளை எல்லாம் செய்துட்டு போறான், அவன் நல்ல அருமையான சில பேர் அப்படி அருமையான சாவையே சந்திச்சுட்டு போறாங்க. இப்படி அவனுக்கு இப்படி நடக்குது, இவனுக்கு இப்படி நடக்குது. இது ஒரு பெரிய ஒரு குழப்பமான நிலைமை இருக்கிறது. இப்போ அந்த நிலைமைக்கான விளக்கங்களை நீங்கள் பல கோணங்கள்ல ஒரு ஒன்று ரெண்டுல பல கோணங்கள்ல நீங்கள் அதை ஆராய்ச்சி சொல்லி தந்திருக்கிறீர்கள். மிகவும் அருமையாக இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்றால், இந்த இப்ப நாங்கள் ஒருவருக்கு துன்பத்தை செய்கிறோம், அதால துன்பம் கிடைக்குது என்றது உண்மை. சில சமயத்துல நாங்கள் நன்மைகளை செய்கிறோம், அதால துன்பமும் வருகுது என்றதும் யதார்த்தம். ஆனால் அந்த இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, நாங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்ய, எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது. இது ஏனென்று பார்த்தால் நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். என்னென்றால், ஒரு காலத்துல நாங்கள் எங்களால இயலாத ஒரு தன்மை கூட வரக்கூடும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எதுவும் செய்கிறதுக்கு அப்படி நாங்கள் நின்று யோசிக்க எங்களுக்கு ஏதாவது துன்பம் வரையக்க அந்த துன்பத்துக்கு இது காரணமா இருக்குமோ, நான் இப்படி அநியாயமான பொய்யா மோசமான வேலையை செய்தபடினாலே எனக்கு இப்படி வருகுதோ என்று அந்த நேரம் எங்களுக்கு அது ஒரு பெரிய மனதுக்கு ஒரு பெரிய துன்பத்தை தரும். ஆனா அப்ப நாங்கள் நல்லது கூடாது ஒன்றையும் செய்யாம விட்டிருந்தோம் என்றால் எங்களுக்கு எப்பவுமே மனதுக்கு நிம்மதி இருந்து கொண்டே இருக்கும், மனத்துக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா நாங்கள் யாருக்காவது எப்பாவது ஏதாவது ஒரு துன்பத்தை செய்தோம் என்றால் அந்த எங்களுக்கு ஒரு துன்பம் வரைக்க நாங்கள் அதைத்தான் நினைப்போம். நான் இப்படியெல்லாம் செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அதால தான் எனக்கு இந்த துன்பம் வருகுதோ. அப்போ அதில் இருந்து தவிர்த்து கொள்றதுக்காக நாங்கள் நல்லவர்களாகவே வாழ வேணும், நல்லதையே செய்ய வேணும், நல்லதையே நினைக்க வேணும், நல்லபடியே. ஆனாங்க சார், நீங்க சொல்ற மாதிரி ஒரு கெட்டது ஒண்ணு செஞ்சுட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு விதை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 உளுந்து விதை போடுறோம். உளுந்து போட்டு முடிச்ச உடனே ஐயா ஏன் உளுந்த போட்டோம், சரி அப்படியே போட்டோம் அப்படின்னுட்டு நீங்க அடுத்தது வேற ஏதோ ஒரு விதைய போட்டீங்கன்னா கூட அந்த உளுந்து முளைச்சுதான் நிக்கும். அதை நீங்க அறுவடை பண்ணிதான் ஆகணும். நீங்க நல்லதால கெட்டதை ஒரு நாளும் நீங்க மூடி வைக்கவே முடியாது. அதுக்கான விளைவு அது தனியா, இதுக்கான விளைவு இது தனியா. அந்த விளைவுகளை மாற்றவே முடியாது. அதாவது சொல்லுவாங்க, இந்த சொல்ற சொல்லு கூட ஒரு விதைதான். அந்த எங்கெல்லாம் செயல் விதை, சொல் விதை எல்லாமே விதைதான், விதைக்கப்படுகிறது எல்லாமே. அதுக்கான விளைவை அது கொடுக்கும். அந்த விளைவு ஒன்ன விதைச்சா ஒரு விதை தான் திரும்பி வராது. ஒரு விதைய போட்டோம்னா 1000 விதைகள் திரும்பி வரும் நமக்கு. அது நல்லது பண்ணும்போதும் 1 போட்டா 1000, அதே மாதிரி கெட்டதா இருந்தாலும் 1 போட்டா 1000. அதனால நம்ம 1 தானே தப்பு செஞ்சோம், அதனால நமக்கு திரும்ப அது 1ஆகத்தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 1 போட்டா 100ஆ வரும், 1000ஆ வரும். அதனால நம்ம எதை விதைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் எல்லாருமே என்ன பண்ணிவிட்டாங்க, பேசாம அமைதியா இருக்கணும், எதையும் பேசக்கூடாது, இருக்கிற இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த துறவரம் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எந்த இதுவும் செய்யாம உட்கார்ந்து இருந்தது அந்த அச்சத்தின் விளைவாக கூட இருக்கலாம். நீங்க கெட்டது பண்ணிட்டோமே, அதை மறக்க 4 நல்லது பண்ணா சரியாயிடுமோ, ஆகவே ஆகாது.
ஆகாது ஆகாது அது ஆகவே ஆகாது. விட்டதுக்கு அது கெட்டது. நடக்காது. அது அது இதுக்கானதை இதையும் அறுவடை பண்ணி எடுக்கணும், அதுக்கானதையும் அறுவடை பண்ணி எடுக்கணும். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேராது. அது ஒரு இடத்தை இன்னொன்று நிரப்பாது. அவன் களவெடுத்தவன் போய் எங்க கோயிலுக்கு முன்னால நின்று உண்டியலுக்குள்ள இந்தாங்க சுவாமி ரொம்ப நன்றி என்று சொல்லி சாமி அதுக்குள்ள போடுறது மாதிரியான எல்லாமே அது அது நடக்காத விஷயம். கடவுளுக்கு தெரியும் எது செய்ய வேணும் எது செய்யக்கூடாது, யாருக்கு எப்ப என்னத்தை செய்ய வேணும்ன்றது எல்லாம். அருமையான விளக்கம், அருமையான விளக்கம். ரொம்ப நன்றி அம்மா, நன்றி நன்றி அருமையான சார். விளக்கம். பெரிய சொற்பொழிவு. வேறு அவர் பேர் என்ன, எங்களது சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி ஒரு இலக்கிய சொற்பொழிவு மண்டபத்தில் இருந்து கேட்ட மாதிரி இருந்தது. அருமை அருமை அருமை. நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார் பேசுறீங்களா? இருக்கீங்களா? சிவகனி, ராதாகிருஷ்ணன் பேசுங்க. ராதாகிருஷ்ணன் சார் வாங்க பேசுங்க. சார் நான் ரொம்ப தாமதம் வந்தேன் சார். இப்பதான் அந்த ஆபிரகாம் நன்றி. லிங்கன் சொல்லிட்டு இருக்கிறப்பதான் வந்தேன். அதனால நான் முழுமையா அவங்க எல்லாத்தையும் உள் வாங்கல. அதனால நான் இதுல வந்து எப்படி சொல்றது, நான் கேட்டுட்டு அப்புறம் பின்னோட்டமா நான் சொல்றேன் நான். சரி சார். நன்றி நன்றி ஆமா, அதுதான். நன்றி. ஆனா வந்து தானே வருங்கிறது வந்து நம்ம மனிதர்கள் சார்ந்தும் கடவுள் சார்ந்தும் அல்லது நம்முடைய செயல்பாடுகள் சார்ந்தும் பேசியிருக்கிறதா தெரியுது. இதையும் தாண்டி வந்து தானே வருங்கிறது வந்து உலகத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல வந்து எண்ணற்ற கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்கு. அதுல வந்து பூமியும் ஒண்ணு. அதுல நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறப்ப நமக்குன்னு தானே வர்றது வந்து அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே நமக்கு தானே வர்றது. அது அதோடு சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கையும். திருமூலர் வந்து சொல்றது அதுதான். அண்டமும் அதுதான், நம்மளுடைய பிண்டமும் அதுதான். அது எல்லாமே வந்து நம்ம உருவாக்குற விஷயங்களும் ஒன்றும் கிடையாது. அது வந்து எல்லாமே தானே வர்றதுதான். அது காற்றாக இருக்கட்டும், அதில் வந்து சூரியனாக இருக்கட்டும், நில ஒளியாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், தீயாக இருக்கட்டும். இதையும் தாண்டி புலவர் அம்மா சொன்ன வந்து வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களுக்கு மேலாக வந்து இது எல்லாமே தானா வர்றதுதான். அது இப்படியே சொல்லிட்டே வந்தா கடைசியில கோவிட் வரைக்கும் வந்துடும். அதுவும் யாரையும் கேட்கல, அதுவும் தானாவே வந்துச்சு, தானாவே போயிடுச்சு. என்ன, அதனால இது நல்ல தலைப்பு. இது வந்து அவர்கள் அனுபவத்தையும் அவருடைய புலமையையும் அவர்கள் அறிந்த தமிழையும் சேர்த்து சொன்னாங்க. அதையும் தாண்டி இது வந்து விரிவான ஒரு விரிவான ஒரு தலைப்பு உடையது. அது வந்து நான் முழுசா கேட்கல, நான் வந்து பின்னோட்டமா மற்றது அவங்ககிட்ட கேட்டுட்டு மட்டும் சொல்றேன். என்ன அழைத்தமைக்கு நன்றி. ஆனா அவங்க சிறப்பா தான் பேசுவாங்க, அது வந்து தெரிஞ்ச விஷயம். அது வந்து ரொம்ப நல்லா தான் பேசுவாங்க. நன்றிங்க. நன்றி 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 சார். சார், நன்றி சார், நன்றி. இன்னைக்கு காலையில என்ன போன்ல கூப்பிட்டார் ராதாகிருஷ்ணன் சார். என்ன ஆச்சு, ஆளே காணோம், மீட்டிங்க நடத்தல அப்படின்னாரு. அப்புறம் தான் சொன்னேன், இல்ல சார் இந்த மாதிரி நான் வெளியில வந்திருக்கேன், நாராயணன் சார் தான் நடத்துறாரு, இன்னைக்கு போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு. ஆமா, அது அப்போ நீங்க அப்பயே சொல்லிருக்கலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சாயந்தரம் தானே வரும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம பிராட்காஸ்ட்ல போடாது தப்பாயிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேனர் எடுத்து பிராட்காஸ்ட்ல போட்டேன் நான். அது போட்டது எல்லாரும் பேசிட்டாங்களா சார்? ரொம்ப நன்றி சார். ராதாகிருஷ்ணன் சார் பேசிட்டாங்களா? ரவிச்சந்திரன் இருக்காங்க, பேசிட்டாரா? சிவக்கனி எல்லாரும் பேசிட்டாங்க சார். சார் அருமையான உரை சார். சொல்லுங்க மேடம். சிவகணி பேசுங்க. அமுதாமா உரை கேட்டதுச்சு. நானும் தலைப்பு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போது திருக்குறள் இருக்கிற கருத்துக்களை கேட்கறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமா தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வகையில அம்மா சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் அமுதாமா. வாய்ப்பிற்கு நன்றி சார். நன்றி நன்றி மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நீங்க திருக்குறள் தான் பேச போறீங்கன்ட்டு. உண்மைதான். ஆனா நீங்க பாட்டு எடுத்து சொல்லினே வந்துனே இருக்கீங்க, அங்க கட 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 சொல்லிட்டே இருந்தீங்க. இல்ல, நானே அவங்க ஆச்சரியம். திருக்குறள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் உள்ளே வந்திருக்க மாட்டேன். பாத்தீங்களா? திருவள்ளுவர் மேல ஏன் சார் அவ்வளவு கோவம் உங்களுக்கு?
நானும் ரவி சார் கூடயே ஓடி போய்ப்பேன் அப்படியே. சார் அவர் பாத்தீங்களா? மயிலாப்பூர்காரு நல்ல சார். வேலை. அதாவது உங்களோட சைக்காலஜி எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க தானே வரேன்னு போட்டிருக்காங்க. இப்படி பின்னாலேயே தானே ஒருத்தவங்க தெரியாது போச்சு சார். வேண்டாம் நினைச்சா கூட ஏதோ வருதுன்னு பாக்குறதுக்காக நம்ம உள்ள வரணும்னு அந்த ஒரு curiosity. நான் வந்ததுக்கு ரீசன் அமுதாமா பேசுறாங்க அப்படின்னு. சரி, நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா ஃப்ரீயா இருந்தா மரியாதையா உட்காரணும் அப்படிங்கிறது, அவ்வளவுதான். ஆனா இப்படித்தானா வரேன்னு தெரியாது. மேடம், அருமையான ஸ்பீச் மேடம். நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க, நல்ல திருக்குறளும் கொடுத்தீங்க. அதாவது எவ்வளோ நம்ம திருக்குறள் படிச்சாலும் நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல தானே வரும் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் சரி சொல்லியிருக்கீங்க, கனெக்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. ஆனா இதுல தெய்வீகத்தை தாண்டி நீங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி ஒரு யூனிவர்ஸை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் பேசுனீங்க. அதான் என்னடான்னு யோசிக்கிறேன். தலையாடுறாங்க கல்யாணி மேடம். என்னடா ஏதோ இப்ப உங்களுக்கு தோணுமே ஏன்டா தானே வருதுன்னு. அது மாதிரி இது ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உலகம், ராதாகிருஷ்ணன் சார், பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதாவது தெரியாத பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. இதுல எல்லார் வாழ்க்கையிலும் நமக்கு நெளிவு சுழிவுகள், அதாவது பள்ளமேடுகள் இருக்கு. எல்லார் வாழ்க்கையிலும் இருக்குது, இல்லாத யாருக்கும் கிடையாது. நம்ம பார்க்குறோம், நம்ம நினைக்கிறோம் ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறாரு, நிறைய பணம் வச்சிருக்காருன்னு நினைக்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அவங்க அவங்க படுற துன்பங்கள் யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது, உண்மையாவே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே துன்பங்கள் வருது. அந்தந்த காலகட்டத்தில் வரும்போது அவங்களுக்குள்ளே உள்ளுறுத்தல் இருக்கு பாருங்க. ஐயோ, நம்ம என்ன பாவம் பண்ணுமோ, நம்ம யாரை துன்பம் பண்ணுமோ, நம்ம என்ன லஞ்சம் வாங்கி சம்பாரிச்சோமோ அப்படின்ற உணர்வு வருது பாருங்க. இதெல்லாம் தான் தானே வர்றது. இதெல்லாம் தான் மனசாட்சி கொல்லுதுன்னு சொல்றாங்களே தெரியுமா? அந்த மனசாட்சி கொன்னுடும். வேற எங்க இருந்து வெளியில இருந்து வர வேண்டாம் அவசியமே இல்லை. வெளியில இருந்து எந்த கனெக்ஷனும் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள நாம இப்ப ஏற்படுத்துற கனெக்ஷன்ஸ், நம்ம பிரெயின்ல வச்சிருக்க மெசேஜஸ், நாம தப்பு பண்ணிட்டோன்ற உணர்வு இருக்கு இல்லையா, அந்த எமோஷன்ஸோட கலந்து வேற நம்ம வச்சிருக்க உள்ளுக்குள்ள சின்ன வயசுல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றது நமக்கு தெரியும். ஒரு நல்லது செய்யும்போது நல்லது நிறைய செஞ்சோமோ அது ஒரு பக்கம் இருக்கும், கெட்டது செஞ்சோமோ ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டு உணர்வுகளும் உள்ள நிறைய சேமிச்சு வைக்கிறோம் நம்ம. அந்த உணர்வுகள் நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களோ, சந்தோஷத்தை பத்தியோ, கெட்டது நடக்கும் போதோ நமக்கே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். அது தானாதான் கனெக்ட் பண்ணி கொடுக்கும். நீ இவ்வளவு அயோகதனம் பண்ணடா, நீ இதை அனுபவின்றது நம்ம மனசாட்சியே நம்ம கொண்டுடும். நம்ம நல்லது பண்ணோம்னா நம்ம நிறைய பேருக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொண்டோம். யாருமே எதுலையுமே இருந்து தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரும். சிலருக்கு அதிகமா வர மாதிரி தெரியுது, பலருக்கு பல விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்து கேன்சர்ல செத்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாவமே பண்ணலன்னு தோணும். லைஃப்ல பாவமே பண்ணல போன இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. சில விஷயங்கள் நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்கள் அப்பப்போ சில விஷயங்கள் எட்டி பார்க்குது. ஒரு சிலருக்கு 80 வயசுல எட்டி பார்க்கும், ஒரு சிலருக்கு 50 வயசுல எட்டி பார்க்கும், ஒரு சிலர் 45 வயசுல 35 வயசுல எட்டி பார்க்கும். 35 வயசு பசங்களாம் ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. அவன்லாம் என்ன பாவம் பண்ணான்னு தோணும் இல்லையா? அவனுக்கு அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல உடம்புல இருக்கிற விஷயம் நமக்கு வருது. எல்லா விஷயங்களும் தானாதான் வரும், தானாதான் நம்ம செய்யறோம், தானாதான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். அந்த செய்யற நமக்கு தெரியும், நம்ம நல்லது இது செய்யறோம், கெட்டது இது செய்யறோம், எங்க இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம சும்மா வச்சிடல. என்ன செஞ்சாலும் நம்ம பிரெயின் உள்ள எடுத்து வச்சுக்குது, அந்த எமோஷனோட கனெக்ட் பண்ணி வச்சுக்குது. அது எப்போ நீ தப்பு பண்ணா அது சொல்லும் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா, நீ இதெல்லாம் ஏகதனம் பண்ணியிருக்க உனக்கு அப்படின்னு தெரியும். ஏதோ வரும்போது தெரியும். நல்லது பண்ணும்போது ஐயோ நம்ம பரவாயில்லையே அப்படின்றது தட்டி கொடுத்துக்கலாமே தவிர யாருமே எதுல இருந்தும் எஸ்கேப் ஆக முடியாது. எல்லாருக்கும் பள்ளமேடுகள் வருது. நம்ம சில விஷயங்கள் நல்லது செய்யறோமா, நிறைய நல்லது செய்யறோமா, சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவோம் லைஃபை. தானா அதெல்லாம் வர்றதுதான், நமக்கு அந்த தானா வந்துடும் எல்லாமே. இதுதான் என்னுடைய பார்வை. மகிழ்ச்சி. ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அதாவது முழுமையா இன்னைக்கு கலந்துக்கிறேன். நான் நம்ம சந்தோஷமா இருந்தது, தொடர்ந்து நடக்குதுன்றது மைண்ட் யுவர் மைண்ட். மகிழ்ச்சி மேடம். அமிதா மேடம், இவங்க ஏதோ வசந்தி மேடம் சொல்ல வசந்தி வராங்க. மேடம் மேடம் முதல்ல ஸ்டீஃபன் சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். எல்லாரையும் நீங்க கனெக்ட் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான். தானே வரும். அதாவது நம்ம ரெண்டு லெவலில் இதை பார்க்கணும்னு நினைச்சேன்னா,
ஒன்று வந்து ஃபிசிக்கல் எயில்மெண்ட், ஒன்று வந்து மென்டல் எயில்மெண்ட்டு. ஃபிசிக்கல் எயில்மெண்ட் வந்து எதுக்கு வருது? ஒருத்தர் ஒன்றுமே பண்ணாமல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கவங்க கேன்சர் வருது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பயாலஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஏதோ நமக்கு வந்து எங்கேருந்தோ ஜீன்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து அது நானே கொண்டு வரதில்லை, அது வருது, தானே வருது, அது தானே வருது. ஆனால் எங்கே வந்து அமுதா மேடமோட இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு சொசைட்டின்னு வரும்போது, ஒரு நம்மளோட இண்டிவிஜுவல் இல்லாமல் இண்டிவிஜுவல் வென் கனெக்டட் வித் த சொசைட்டி, உங்கள் பிஹேவியர் எப்படி சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, அப்போ வந்து நீங்கள் எப்படி இருக்கணும்னு திருக்குறள் சொல்லுது இல்லை, அதுதான் பொது உடைமை. ஸோ அதை சொல்லும்போது நம்ம நினைக்கும் போது, இப்போ வந்து ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க வந்து நிறைய சொத்து சேர்த்துருக்காங்களோ, இல்லை அரசியல்வாதியோ, இல்லாட்டி பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து எக்கச்சக்கமாக ஊழல் பண்ணி, இல்லை பிஸ்னஸே இப்போ வந்து நம்ம ட்ரம்ப் எடுத்துங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணி சேர்த்து வச்சிருக்காரு வச்சுங்களேன். அப்போ நம்ம நினைக்கிறோம், எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க நம்ம லீடராக இருந்தால் நம்ம சொசைட்டி என்ன ஆகுது? அந்த அந்த ரிஃப்ளெக்ட் வரும்போது நம்ம எப்படி இவங்களுக்கு ஒன்றுமே இது வராதா, ரிப்பர்கஷன் வராதா, ஒன்றுமே கடவுள் கொடுக்க மாட்டாரா, இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிகிட்டே போகிறாங்களே பரவாயில்லையா, அப்படிலாம் நமக்குள்ள கொஸ்டின் வரும்போது, அப்போ நமக்கு வந்து என்ன, சரி தானே வரும்னு ஒரு 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 இதை கொடுக்குறாங்க அவங்க சூதனிங்கா. நீ கவலைப்படாத, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு அடி கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாப்புல தான் எனக்கு தோணுதே வெளியே. அங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு வேண்டியிருக்கு, ஒரு தெளிவு வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து தனியாக இல்லை, ஒரு சொசைட்டியோட தான் நம்ம இருக்கிறோம். நம்ம முந்தி மாதிரி நானே விவசாயம் பண்ணிக்கிட்டு நானே சாப்பிட்டுட்டு இருந்தா நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் என்னோட பொருள் வெளியில் போய் விற்கணும். இப்போ நான் வந்து இல்லாட்டி எனக்கு வந்து இப்போ சாப்பாடு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து கொஸ்டின் வருது, இது கரெக்டா, இது தர்மமா, இது ஆறாமா, இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்குள்ள வரும்போது திருக்குறள்ல இருந்து ஓகே நீ கவலைப்படாதமா, இன்னைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், நாளைக்கு நீங்க அங்க கஷ்டப்படுறதையும் நீ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இதை கொடுக்குறாரு அவர். நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் நான். அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு, நீ ஆமா. கவலைப்படாத அப்படி அப்படின்னு நான் ஆனா நினைக்கிறேங்க. அது நிகழவும் நிகழுது. அது நம்பிக்கையில அவர் கொடுக்கறது, அது நிகழவும் நிகழுது. அதனால தானே இவ்வளவு காலம் கடந்த பிறகும் அந்த திருக்குறள் இருக்குது அப்படின்னா, அது சொல்லக்கூடிய உண்மைகள் வந்து உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. இப்போ அதனால அது ஒரு வந்து திருக்குறள் எடுத்துக்கமா, ஒரு திருக்குறள் எடுத்துங்க, யாகாவராயனும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டேன். நீங்க ஒரு தடவை நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்க சொன்னாப்புலதான் அது நம்மளையே கான்சியஸா இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு, ஐயோ நான் எப்படி ஏன் அப்படி பேசினேன் அப்படின்ட்டு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அப்படி பேசாதவங்களுக்கு நல்லதே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வந்து காத்துக்கிட்டு நம்ம காத்துக்கிட்டு நம்ம கான்சியஸாக பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அப்புறம் நல்ல நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். யார் அப்படி பேசலையோ அவங்களுக்கு இழிவு தானே கிடைக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி பார்க்கும்போது இது எல்லாமே அங்கங்கே கனெக்ட் ஆகுது, அது எங்கேயோ கனெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஒன்னு நினைக்கிறேன். சொல்லணும் வசந்தி மேம், அந்த சொல் மட்டும் இல்ல வசந்தி மேம், நம்ம நினைப்புலயும் இருக்கு. நினைப்புல இருக்கு. ஆமா, அத நினைச்சா கூட அது வந்து இட் வில் ஸ்ப்ரெட். அத பத்தி தானே வள்ளுவர் சொல்றாரு, நினைப்பு வந்து நீங்க ஸ்டாப் தூய்மை பண்ண முடியாதுங்க. செய்வினை தூய்மை இரண்டும். இல்ல இப்போ வந்து நினைப்பு ஏன் ஸ்டார்ட் பண்ண, உங்க தாட்ஸை வந்து நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நல்லதையே தான் நினைப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒரு சில இடத்துல நமக்கு அந்த தாட்ஸ் கோபம் வரத்தானே வரும், சில சமயம் நமக்கு கோபம் வருது இல்ல. ஸோ அந்த கோபத்தை நீங்க உடனே அடக்க பார்க்கணும். ஓகே சரி, இது வந்து நம்மளோட பிஹேவியர் இதுக்கு மேல போகக்கூடாது, நம்ம நம்ம கீழே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த வந்து தானே வருது உங்களுக்கு. அந்த தானே கான்சியஸா நீங்க வந்து ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் அதுதான்மா, அதுதான் அதுலதான் ஒரே ஒரு சூட்சுமம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நல்லவங்களுக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிக்கிறோம்ல, நம்ம அந்த சொல்ல வந்து நம்ம வெளியில சொல்லிரல, ஆனா நம்மளோட மைண்ட்ல அது வந்து வந்துருச்சு. ஓகேங்களா, வெளியில சொல்லலையே ஒழிய மைண்ட்ல வந்துருச்சு. அது வந்தாலே அது வந்து அது இட் வில் ஸ்டார்ட் இட்ஸ் வினை. அது செயல்பட தொடங்கும் போதுதான் வினை ஆகிறதுமா. ஓகே, அதாவது விதைத்த பிறகுதான் விதை முளைக்கும். அது ஒரு பானையில வைக்கிற வரைக்கும் அது முளைக்காது.
அப்படி நம்ம மேடம் நான் ஒண்ணு தூக்கி சொல்லட்டுமா? போட்டோம் இல்லம்மா. போட்டுட்டோம்னா அந்த சூழலுக்கு வரும்போதுக்கு ஏற்பதான் அது வரும். அப்ப வந்து மேடம் மனசுக்குள்ள நினைக்கும் போது அது அடுத்தவங்களுக்கு தீமை விளையாது, நம்ம வரைக்கும் நமக்கு தான் அது தீமையை விளைவிக்கும். அதுதான்மா நம்ம சொல்றோம்ல, நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப வந்து அது நம்ம மனசுல இருந்தது இல்ல, ஒரு சின்னதா ஒரு பொறி அப்படி இருந்தது இல்ல, அது அது கூட நம்ம நம்மளுக்கு தீமையை விளைவிக்க கூடும் அப்படிங்கிறது என்னோட அது feeling. ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது நீங்க வந்து நீங்க காட் இல்லைங்க. ஓகே, ஹியூமன் பீயிங்கா தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு வந்து விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு முனிவர் மாதிரியோ இல்ல எனக்கு ஆ ஒண்ணுமே bother கரெக்ட், பண்ணாது அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி. அந்த ரொம்ப அந்த நிலைமை நம்ம மனசு ஃபுல்லா கிளியர் ஆகிறப்பதான் நம்ம வந்து நல்லவங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இப்போ நான் இப்பம்மா இப்போ ஒரு தீமை, இப்ப நான் அதை இப்போ உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுல ஒரு பாத்திரமோ ஒரு கிண்ணமோ இருக்கு, நான் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது மனசுல யதார்த்தமா வந்துருது, ரொம்ப அழகா இருக்கு, அதை நம்ம இதை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து தப்பு. அந்த எண்ணத்துக்கு நான் வந்து திரும்ப திரும்ப தீனி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா அதை நான் தூக்கிட்டு போயிடுவேன். அந்த எண்ணத்துக்கு நான் இது போடாம தீனி போடாம வந்தது அது அப்படியே போயிடுச்சுன்னு நான் போயிட்டேன்னா அது தீங்கு இல்லை. ஆமாம்மா, நம்ம வந்து இப்ப அந்த நம்ம நல்லது எண்ணத்துக்கு தீனி போடக்கூடாது, கெட்ட இப்ப எண்ணம் வரும். நல்லதுன்னு நினைக்கிறோம் இல்லம்மா, அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த கிண்ணி அழகா இருக்கு அப்படிங்கறதோட நம்மளோட எண்ணம் நின்றோம். நின்னுட்டா பரவாயில்ல, அது எடுத்துட்டு அது போகணும் அப்படிங்கிற நினைப்பு வராது இல்லம்மா. இல்ல, அதுக்கு மேல நான் தீனி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வந்துரும். அதுக்கு மேல மேல இந்த போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த புலவரம்மா நீ ஒரு அஹ், இப்ப நீங்க ஸ்டீஃபன் பேசுனது, வசந்தி அம்மா பேசுனது, கல்யாணி பேசுனதெல்லாம் தாண்டி சொல்றேன். நீங்க புலவர், உங்களுக்கு தெரியாது கிடையாது. சிலப்பதிகாரத்துல வந்து ஆஹ், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும் ஆமா. நம்ம அதை எதுல சேர்க்கறது? அதுதான் இப்ப நம்ம வந்து வினை விளை அதுதான் காலம். இல்ல, நம்ம அது உதாரணத்துக்கு நீங்க சிலப்பதிகாரத்திலே சிலப்பதிகாரத்தின் நாயகியே வந்து கண்ணகி தான். ஆமா. கண்ணகி செய்த தவறு என்ன? ஒரு வந்து அவளுக்கு விவரம் தெரிஞ்ச கால ஆரம்ப கட்டத்தை தவிர மற்ற இதுல வந்து கணவனோடு போராடுகிறாள், இந்த சமுதாயத்தோடு போராடுகிறாள், அங்கிருந்து மதுரைக்கு சென்று மன்னனோடு போராடுகிறாள் நீதிக்காக. அப்போ வந்து இளங்கோவடிகள் என்ன எழுதுறாரு வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பதும்ங்கிறாரு. ஆமா. நீங்க அது வந்து நல்லூழ்ங்கிறதும் வந்து நீங்க திருக்குறள்ல வந்து வார்த்தை வருது. இருக்கு இருக்கு, ஆகூழ் அவர் குறிப்பிடுறது. வருது. ஆமா. அப்ப இதை வந்து எந்த கேட்டகரியில கொண்டு வர்றது? அடுத்து நீங்க புராண உதாரணத்துக்கு கொண்டு போனா ராமன் செய்த தவறு என்ன? அது எப்படி கானகம் ஏகினான்? சரி, அவருதான் போறாரு, அவன் மிஸ்ஸஸையும் கூட போறாங்க. கானகம் என்பது பெண்களுக்கு உரியதே கிடையாது. அது வந்து அப்பனா எவ்வளவு புராணமாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும், பட்ட துயரங்கள் எப்படி இருக்கும், அதன் அளவீடு என்ன? சரி, கூட வந்து இலக்குவன் போறாரு. இலக்குவன் ஏன் வந்து தன்னுடைய மனைவியை அழைத்து செல்லவில்லை? இலக்குவனின் மனைவியின் பேர் ஊர்மிளா. அவள் பட்ட வந்து துன்பம் யார் பேசியது? எங்கும் பேசப்படவில்லை. இது வந்து ஊழ்வினையா இல்ல ஊர்மிளா என்ன தவறு செய்தார்? ஏன் இதெல்லாம் இது போல இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த காந்தியின் நிலை என்ன ஆனது? அதை நீ எதற்கு ஒப்பிடுவீர்கள்? இப்ப நாம் பேசுவதை தாண்டியும் சில விஷயங்கள் உள்ளன. இது என்னுடைய பார்வையாக நான் கருதுகிறேன். இதற்கு நிறைய உதாரணங்கள். முடிவே கிடையாது சார், இதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா அது போல வந்து நீங்க இது வந்து நீங்க சொன்னதெல்லாம் உண்மை. அது வந்து புலரம்மா சொன்னது. நம்ம வந்து அதுக்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது, அதுக்கு வந்து செய்யுள் மூலியமா பாடல் மூலியமா சில எச்சரிக்கை விடுவது, நல்ல கருத்துக்களை வந்து சொல்லி வைப்பது இந்த சமுதாயத்திற்கு, இதெல்லாம் ஒரு ஒரு அளவுகோல். இதெல்லாம் வந்து தேவைதான். இது வந்து அதெல்லாம் மறுக்கவும் முடியாது, மறுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. பட் அதையும் தாண்டி சில நமக்கு
புலப்படாத, அதாவது புரியாத அல்லது தடுக்க முடியாத பல விஷயங்களும் தானே வரும். நன்றி நன்றி சார். ஸ்டீஃபன் சார் ஏதாவது சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஸ்டீஃபன் சார் வந்து கை தூக்கி இருக்காரு. அதாவது நம்ம அது எல்லாம் கை தூக்கி பார்த்திருக்கோம். ஸ்டீஃபன் சாரையே கை தூக்க வச்சாச்சு. அது வந்து ஊழ்வினை அதான் உறுத்து சொல்லிட்டாங்க. அதான் ஒரு வட்டம். தானே வரும். வாழ்க்கை ஒரு வட்டம். முதல்ல இருங்க. முதல்ல காயத்ரி, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் ஹாப்பி காயத்ரி. பர்த்டே காயத்ரி. ஹாப்பி தேங்க்யூ பர்த்டே சார், காயத்ரி. தேங்க்யூ மேம், ஆமா, தேங்க்யூ காயத்ரி சார், பிறந்த தேங்க்யூ நாள் சார், வாழ்த்துக்கள். நாள் வாழ்த்துக்கள் மேம். ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ மேம், காயத்ரி. உங்க மகிழ்ச்சி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. காயத்ரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நல்லா கொண்டாடுங்க, உங்க பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடுங்க. ஷோர் சார், ஷோர் சார். இப்ப எல்லாருமே நம்ம பேசணும், நிறைய பேசுறோம் இல்லைங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வயநாடுல ஒரு மலை இது வந்தது, நமக்கு பிரச்சனை வந்தது. இப்போ ஜார்க்கண்ட்ல அது நார்த் இதுல வந்ததுல்ல, வெள்ளம் வந்ததுல, வெள்ளம் வந்ததுல. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் வந்து எவ்வளவு நடக்குது. இயற்கை பேரிடர்கள் நிறைய நடக்குது. இந்த இயற்கை பேரிடருக்கும் சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது அது நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. இந்த அகமதாபாத்ல இருந்து விமானம் லண்டனுக்கு புறப்பட்டு 8 நிமிஷத்துல இறங்கிடுச்சு. ஆமா, இறங்கல சார், வெடிச்சிருச்சு. அதாவது அத சாதாரணமா சொன்னாரு சார், இறங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி இயற்கையில வந்து யாருக்கு என்ன நடக்கும்ன்றது அது நம்ம கையில கிடையாது. இதுல வந்து நீங்க நல்லவங்க கெட்டவங்க லிஸ்ட் போட முடியுமா? தப்பு செய்யாதவங்க லிஸ்ட் போட முடியுமா? இயற்கை அதது வேலையை அங்கங்க அதது நடக்கிற விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட மனசாட்சி நாம நல்லவங்களா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நாம சிந்திச்சா போதும். அடுத்தவங்களை பாக்குறத விட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம்னா, ஒரு அமுதா மேடம் சொன்னாங்க, பாத்திரம் எடுக்கணுமா வேணாம். இந்த எண்ணம் எந்த வயசுல வரும்? இப்போ ஒரு வளர்ந்த வயசுல, இந்த வயசுல வந்து நமக்கு எதனா ஒரு சின்ன விஷயத்த கூட தவறா பண்றதுக்கு தோணாது நம்ம. ஏன்னா அந்த முதிர்ச்சி நிலை வந்திருக்கு இல்லையா? எல்லாருக்குமே முதிர்ச்சி, ஒரு வயசு ஆக முதிர்ச்சி நிலை வருது இல்லையா? அப்போ இந்த எண்ணம் வந்து சின்ன குழந்தைல நிறைய இருந்திருக்கும். சின்ன குழந்தைல பசங்களுக்கு ஸ்கூல்ல படிக்கும் போது பசங்களோட இது நிறைய அரட்டை அடிச்சிருக்கோம். அப்போ ரொம்ப தவறு செய்யற மாதிரி இருக்கும். இப்ப இதே விஷயம் நம்ம பெருசு வளரும் போது அதை நம்ம மாத்திக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சில விஷயங்களை நாம ஒவ்வொருத்தரும் செய்யறோம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கோம் இண்டிவிஜுவலா. அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது அடுத்த பிரச்சனை. நான் நல்லவனா கெட்டவனா, நான் எவ்வளவு அளவுக்கு நல்லவனா கெட்டவனா இருக்கிறேன்றது நம்ம பிரச்சனை. அதை நாம பார்த்தாலே போதும். அதுல நமக்கு என்ன தானா வருதுன்றது நமக்கு புரியும், தெளிவா புரியும். திருவள்ளுவரும் இததான் சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து நாம தனித்தனியா பார்த்துட்டோம்னா மொத்தமா பார்க்கும்போது அது சமுதாயமா இருக்கும். அந்த மொத்தமா பார்க்கிற சமுதாயத்துல நாம எத்தனை பேர் நல்லபடி சிந்திக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லபடி சிந்திச்சோம்னா நல்ல விஷயங்களை நாம எடுத்துட்டு போலாம். நம்ம எது தவறு செஞ்சாலும் இல்ல, நான் நல்லது செஞ்சுக்கேன், பிரச்சனை இல்லை, எனக்கு நடக்கிற விஷயங்கள் இயற்கையா நடக்கிற விஷயங்கள் எடுத்துட்டு போயிடுற அந்த மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவம் இல்லைன்னா தான் நாம அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, இவன் நல்லா இருக்கான், தேவையில்லை, அவன் இருந்துட்டு போட்டுமே. நாம எப்படி இருக்கோம், சந்தோஷமா எந்த அளவுக்கு இருக்கிறோம், நம்மளுடைய நிலைமை இருக்கு அப்படின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சோம்னாவே நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்மள பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட நான் ஆனந்த் கிட்ட பேசினேன். நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நான் சொன்னேன். நம்ம பார்த்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம்னு யோசித்து பாருங்க. பிறகு அவர் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் வந்து இன்னைக்கு என்னோட வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. இது நம்ம ஒரு வீடியோ, அந்த வீடியோ சொன்னார், மறந்துட்டேன். அந்த வீடியோ பார்த்து மெசேஜ் அனுப்பிச்சப்ப அட்வர்சன்ட் கோஷன் பத்தி நான் பேசினேன், அதை பத்தி போட்டிருந்தாரு. அப்ப நான் இதை சொன்னேன், நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம்னு பாருங்க, அப்ப எவ்வளவு இதுக்கு வந்திருக்கோம். மெசேஜ் அனுப்பிச்சார். ஆமா சார், நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு புரியுது, 100 மடங்குக்கு மேல நான் வளர்ந்துருக்கேன் நான் சார். அப்ப எதுக்கு இவ்வளவு இதுக்கு வளர்ந்த பிறகு நீங்க சில விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் சமாளிச்சிருக்கீங்க லைஃப்ல, அதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கடந்து வந்துருவோம், நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ நம்மளோட பிரச்சனை நமக்கு தெரியும். நான் நல்லவனா கேட்டவனா ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். மனசாட்சி தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும். அது பிரகாரம் நமக்கு என்ன தானா வருதுன்னு நமக்கு தெரியும். அது அப்படி பார்த்துட்டு போலாம், ஜாலியா இருக்கலாம். ஓகே சார், ஓகே. காயத்ரி பேசுறீங்களா? அனைவருக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சார் ஒன் டவுட் சார். சார் இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னதும் எனக்கு கரெக்ட் மாதிரி தோணுது. ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கறதுல சின்ன குழந்தைங்கலாம் கூட இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்த சமயம் எல்லாருமே கேட்டாங்க, இந்த குழந்தைங்க என்ன பண்ணிச்சுது, அப்படிதான் நிறைய பேர் பேசுனது.
அதனால அது கூட நான் யோசிக்கிறேன். அப்ப அது வந்து எப்படி பொருந்தும்